வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு வெறித்தனமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, டிசி காமிக்ஸோட மாபெரும் வில்லனான டார்க் சைடு ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை தேடி போறான். அதாவது வில்லன் தனக்கு கீழே எல்லாருமே அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கான சக்தி இந்த பிரபஞ்சம் முழுக்க தேடியும் எங்கேயும் கிடைக்கல. ஆனா அது பூமியில இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிய வருது. அதனால பூமியை அழிச்சு தன்னோட எண்ணத்தை நிறைவேற்ற நினைக்கிறான். அது நடந்துச்சா இல்லையா, பூமியை சேர்ந்த நம்ம ஹீரோஸ் இதை தடுக்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத சும்மா தெறிக்க வைக்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுல சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே நுணுக்கமா சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மறக்காம பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நானே மறந்து போயிட்டேங்க. நீங்களும் பாருங்க, இதுக்குள்ள இப்படி எல்லாம் விஷயம் இருக்குதான்னு அப்படியே அரண்டு போயிருவீங்க. உள்ள இருக்கிற ட்விஸ்ட் ஆகட்டும் இல்ல மற்ற விஷயங்களாகட்டும் சும்மா அந்த அளவுக்கு இருக்கும். முக்கியமா பிளாஷ் கெத்த காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சும்மா மறட்டு எடுத்துட்டாங்க. அதனால வீடியோ கண்டிப்பா சின்னதா இருக்காது, கோச்சிக்காதீங்க. நம்ம வளவலன்னு இருக்கவங்க நம்ம நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். சோ காய்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2021 ரிலீஸ் ஆன படத்தோட பேரு ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓபனிங்லயே பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் படத்தோட கிளைமாக்ஸ்ல சூப்பர்மேன் டூம்ஸ்டேவை கொலை செஞ்சான்ல, அந்த சீன் தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்க மிகப்பெரிய ஒலி வெள்ளமே ஏற்படுது. அது மட்டும் இல்லாம சூப்பர்மேன் கத்துற கத்து இந்த பக்கம் இருக்கிற சைபர்க்கு கேட்க, பக்கத்திலேயே பார்த்தா தாய் பெட்டகத்தோட ஒரு பகுதி பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கும். அப்படியே சூப்பர்மேன் கத்துற சத்தம் லூத்தர்க்கே கேட்க, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டூம்ஸ்டேவை உயிர் பிழைக்க வச்சான்ல, அந்த இடத்துல தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிம்பத்துல ஸ்டெஃபன் வுல்ஃப் தாய் பெட்டகத்தை வச்சு என்னமோ செய்ய அதையும் பார்க்கறான். இங்க சூப்பர்மேனோட சத்தம் கடலுக்கு அடியில இருக்கிற அட்லாண்டிஸ்க்கு கேட்க, இங்க தான் அக்வாமேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேரா இருப்பா. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகல, அதெல்லாம் இதுக்கு மேல தான் நடக்கும். அதாவது இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2018 ரிலீஸ் ஆன அக்வாமேன் மூவி வரப்போகுது. சோ அந்த ஸ்டோரி என்ன நடக்கல, சரியா? அப்ப இவ பக்கத்துல இருந்த தாய் பெட்டகம் துடிச்சு கொஞ்ச நேரத்துல அமைதியாகுது. அப்படியே தெமிஸ்கிராவில இருந்த தாய் பெட்டகமா அதிர இவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. இவங்க தான் அமேசான்ஸ். அப்ப ஒருத்தி அதை தொடப்பாக திடீர்னு அது விரிசல் விடும் பாருங்க. இவங்க எல்லாரும் நட்டிங்க போய் உடனே ராணியா வர சொல்றாங்க. நம்ம ஒண்டர் உமன் இருக்கார்ல, அவளும் இவங்க என்னத்தை சேர்ந்தவ தான், அவளும் அமேசான் தான். அப்படி அடுத்த சீன்ல ப்ரூஸ் வெயின் பனிமனை எல்லாம் தாண்டி நேரா ஒரு சின்ன கிராமத்துக்கு வரான். இப்போதாங்க முதல் பாகம் ஆரம்பிக்குது. இதோட பேரு அத பத்தி நினைச்சு பார்க்காத பேட்மேன், இதுதான் டைட்டில், ஓகேவா? ப்ரூஸ் உள்ள வந்து ஒருத்தங்கிட்ட காடை கொடுக்க, இவ எப்படி இந்த பனிப்பு எல்லாம் தாண்டி வந்தான்னு அரண்டு போறான். அப்ப அதே இடத்துல தான் அக்வாமேன் இருப்பான். ப்ரூஸ், நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். அவன் கடல்ல இருந்து வந்திருக்கான். மக்கள் பசியில வாடும்போது மீன்களை கொண்டு வந்து அவங்களோட பசியை ஆத்திருக்கான். அவன் தான் அலைகளின் அரசன்னு சொல்ல ஆர்த்தர். அதாங்க அக்வாமேன், அவனோட பேர் தான் ஆர்த்தர். சரியா சொல்லுப்பா, அவன் எந்த கப்பல்ல வந்தான்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஒன்னும் கப்பல்ல வரல, கடல்ல இருந்து வந்திருக்கான். எதிரிகள் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வரப்போறாங்க. அவங்கள தடுக்க எனக்கு போராளிகள் வேணும். நான் ஒரு குழுவை உருவாக்குறேன். அதனால அவனை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்றான். அதுக்கு ஆர்த்தர், கண்டிப்பா நான் அவர்கிட்ட நீ சொன்ன தகவலை சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு $5000 கொடுப்பியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் $25,000 தரேன்னு சொல்லுவான் பாருங்க. எல்லாரும் கேட்க பக்கம் சிரிக்கிறாங்க. உடனே ஊர்த்துல எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டு மாதிரி தெரியுதா? அவரெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புன்னு வெளியே போன்னு சொல்ல, அவனை சந்திக்காம நான் இங்க இருந்து வெளியே போக மாட்டேன்னு சொல்லிடுறான். காண்டான ஆர்த்தர் இவன் அப்படியே தூக்கி சோத்துல மாட்ட பணத்தை காமிச்சதும் கீழே இறக்கி வர்றான். ப்ரூஸ், ஆர்த்தர் கரி கடலின் பாதுகாவலன், எல்லாருக்கும் தெரிஞ்ச அக்வாமேன், அது நீதான்னு சொல்ல, இவனும் நார்மல் ஆகி, ஆமா நீதான் பேட்மேனா, நீ வவால் மாதிரியா ட்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்க, கிட்டத்தட்ட அப்படிதான்னு சொல்றான். இங்க பாரு ப்ரூஸ், என்னெல்லாம் கணக்குலயே வச்சுக்காத. உங்க பஞ்சாயத்துல கலந்துக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதான் உங்க உலக மகா மாவீரர் இருக்கிறாரு ஆச்சு. அப்புறம் நான் எதுக்குன்னு கேட்க, சூப்பர்மேன் என் கூட சேர்ந்து சண்டை போடும்போது இறந்துட்டாருன்னு சொல்றான். அதுக்கு ஆர்த்தர், நானும் அதே தான் சொல்ல வரேன். எனக்கு அங்க வந்து சாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படி அடுத்த சீன்ல கிளார்க் கூட அம்மாவை காட்டுறாங்க. அதான் சூப்பர்மேன். அவங்க இவன் சமாதியை பார்த்துட்டு வருத்தப்பட்டு போக, அப்போதான் தெரியுது இவங்க வாங்கி இருந்த கடனுக்காக பேங்குக்காரங்க இவங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. இங்க ப்ரூஸ் திரும்பி வர, ஆல்ஃபிரட் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் அவனை பார்த்துட்டேன், ஆனா அவன் நம்ம கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, சரி இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னு கேக்குறாரு. அப்படியே இங்க சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லூயிஸை காட்ட, அவன் நம்மால நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருப்பான். அது மட்டும் இல்ல, தினமும் அவனோட சமாதிக்கு போயிட்டு வருவா. அப்படியே இந்த பக்கம் ஒரு கும்பல் கையில கண்ணோட செக்யூரிட்டியை கொண்டுட்டு பேங்குக்குள்ள வந்து நிறைய பேரை கொண்டு குமிக்கிறாங்க. அது இல்லாம லீடர் கையில ஒரு சூட்கேஸ் இருக்கும். உடனே இவன் போலீஸ்க்கு கால் பண்ணி எங்க டிமாண்ட்ஸ் என்னங்கறத நாங்க அப்புறமா சொல்றோம். இப்போ ஏதாவது சின்ன வேலை பார்க்க நினைச்சீங்க, உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு தலை இருக்காது, செதறிடும்னு எச்சரிக்கை பண்றான். இதை கேட்ட வெளியே இருந்த காப்பும் கண்ண கீழே இருக்க, அப்போதான் இன்னொரு தகவல் வருது. இன்னைக்கு இந்த பேங்குக்கு பசங்க ஸ்கூல் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. இது தெரிஞ்சுதான் தரமா திட்டம் போட்டிருக்காங்க. அப்படியே மேல பார்த்தா சில மேல ஒண்டர் உமன் நின்னுட்டு இருப்பா. உள்ள லீடர் அவ சூட்கேஸ் ஓபன் பண்ணா பாம்பு இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ண உடனே மக்கள் எல்லாரும் பயந்துருவாங்க. அப்போ ஒண்டர் உமன் ஒருத்தனை கையில கட்டி தூக்கி, நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க
போறீங்கன்னு கேட்க அப்போ அந்த கயிறு மின்னுது. இதுதான் உண்மையை சொல்ல வைக்கிற கயிறு அல்லது சாட்டன்னு சொல்லலாம். அந்த பயபலையும் நாங்க ஒரு சின்ன தீவிரவாத குரூப், எங்களுக்குன்னு எந்த டிமாண்ட்ஸும் இல்ல, நாங்க வேலை செய்யற வரைக்கும் போலீஸை திசை திருப்பணும்னு சொல்ல என்ன வேலை செய்ய போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இவன் நீங்க ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க, பாம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்ல இவன் செம்ம காண்டாகிருவா. அப்புறம் என்ன கதவா உடச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி குடுப்பா பாருங்க. தக்காளி வேற லெவல்ல இருக்கும். அவனுங்க சுட ஆரம்பிக்க சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி அடிப்பா பாருங்க. அப்படி தெருக்குங்க அந்த சீனெல்லாம். இவனுங்களை ஆட்டி பொழந்துட்டு பாம்பை தூக்கிட்டு மேல பறந்து போய் தூக்கி வீசுவா பாருங்க. அது படு பயங்கரமா வெடிச்சு செத்துருது. இத பார்த்த லீடர் இவ கதை காலின்னு மக்களை சுட அப்ப ஒண்டர்மேன் வந்து தடுப்பா பாருங்க. வெறித்தனமா இருக்கும். பிஜிஎம் அல்டிமேட்டா இருக்கும். உடனே அவன் நான் ஸ்டாப்பா சுட ஒரு தோட்ட கூட மக்கள் படாம பாத்துக்குவா பாருங்க. சும்மா அசரா வச்சிருப்பாங்க இந்த சீனெல்லாம். இந்த பயப்புல இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னால நம்ப முடியலன்னு சொல்ல இப்போ நம்பவன் பிரேஸ்லெட்ல ஓங்கி அடிச்ச உடனே மாபெரும் வெளிச்சம் விழுந்து ஆளு மண்டைய போட்டுறான். இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிரேஸ்லெட் ஜூஸ் கடவுள் இருக்காரு இல்லையா, அவரோட ஷீல்டுல இருந்து உருவானது. இந்த ஜூஸ் வேற யாரும் இல்ல, இடி மின்னல்களின் கடவுள் தான். அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் தெரிய சொல்லி காப்பாத்த அப்படியே தெமிஸ்கிராவை காட்டுறாங்க. அங்க அமேசானோட ராணி தாய் பெட்டகத்துக்கிட்ட வராங்க. இவங்க தான் நம்ம ஒண்டர் உமனோட அம்மா. அவங்க அதை பார்த்துட்டு இந்த தாய் பெட்டகம் கற்காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் அமைதியா தான் இருந்துச்சுன்னு சொல்லி வாய மூடல. டக்குன்னு அதுக்கு வெளிச்சம் வந்துட்டு மறுபடியும் மறையுது. அப்ப இன்னொருத்தி ஒருவேளை அது மறுபடியும் அமைதி நிலைக்கு போயிருக்கலாம்னு சொல்ல ராணி சாத்தான் எப்பவுமே அமைதியா இருக்கான்னு சொன்ன உடனே மறுபடியும் இன்னுது. அப்போ ஒரு போர்ட்டல் ஓபன் ஆக எல்லாரும் செதறி போய் விழுவுறாங்க. உடனே இவங்க எந்திரிச்சு ஆயத்தோட தயாரா இருக்க உள்ள இருந்து நிறைய ஏலியன்ஸ் வந்து பின்னாடியே ஸ்டெஃபன் வுல்ஃப் வருவான் பாருங்க. தக்காளி சும்மா கொளுத்தம். அந்த அளவுக்கு ஆளு மிரட்டலா இருப்பாங்க. அந்த பயவுல இவங்களை பார்த்துட்டு கிரகத்தின் பாதுகாவலர்களா, அவங்க 10,000 உலகங்கள்ல தோத்துட்டாங்க, இப்பவும் தோக்கத்தான் போறீங்க, உங்களுக்கு மரண பயத்தை காட்டுறேன்னு சொல்ல ராணி தெமிஸ்கிராவின் மகள்களே அவனுக்கு பயம்னா என்னன்னு காட்டுங்கன்னு சொன்ன உடனே காட்டுத்தனமா அம்பு விட்டு கதற விடுறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சு கேஸ் ஸ்டெஃபன் வுல்ஃப் ஒரு பக்கம் நொறுக்கி தள்ளிட்டு இருப்பான். இவன் தாய் பெட்டகத்தோட வர நிறைய பேர் இவனை தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல ராணி பெட்டகத்தை தூக்கிடுவாங்க. இத கையில வச்சுக்கிட்டே ராணி மேல போய் ரிட்டர்ன் வந்து எல்லாரையும் கொடூரமா கொண்டு தள்ளுறா. அப்ப இவங்க தளபதிக்கு அடிபட்டுட அவங்க என்னடானா இந்த இடத்தையே நிரந்தரமா மூட சொல்றாங்க. ராணியும் சரின்னு போற வழியில கூட ஒருத்தனை கொண்டுட்டு எல்லாத்தையும் உடைக்க சொன்ன உடனே இவங்க எல்லா கட்டையிலும் உடைப்பாங்க பாருங்க. கதவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிடும். அப்ப கடைசி கதவை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்க ராணி வெளியே போயிருவாங்க. அது மொத்தமா முடிக்கும். என்னது அவ்வளவுதானா, இவங்க லாக் பண்ணியாச்சான்னு யோசிச்சா திடீர்னு அந்த இடமே இடிச்சு விழுந்து கடலுக்குள்ள போகும் பாருங்க. பயங்கரமா இருக்கும். ராணி அங்க வந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இது இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போங்க, என்ன ஆனாலும் சரி இதுக்கு பாதுகாப்பு செய்யுங்கன்னு கொடுத்து அனுப்பி வச்சுட்டு கீழே கடலை எட்டி பார்த்துட்டு சகோதரிகளுக்காக வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப கடலுக்குள்ள இருந்து ஸ்டெஃபன் வுல்ஃப் மத்தவங்களோட வெளியே வருவான் பாருங்க. மரட்டலா இருக்கும். இவன் அங்க போய் வீராங்கனைகளை எல்லாம் சரிச்சு தள்ள பயங்கரமா கண்டமாகறாங்க. இவன் அம்பு விட்டு வளைச்சு போட்டு பிடிச்சா இவன் குதிரையோட சேர்த்து எல்லாரையும் இழுத்து போட்டு நொறுக்குவான் பாருங்க. பட்டைய கலப்புங்க. இந்த பக்கம் ஒரு ஜீவராசி தாய்ப்பட்டத்தை பிடுங்க பார்த்ததுல அது தனியா போய் விழுந்துரும். அதை ஸ்டெஃபன் வுல்ஃப் எடுக்க வர நேரத்துல ஒருத்தி அது கயிறு போட்டு இழுத்து அந்த கயிறுல அம்பு கட்டி ராணியை நோக்கி எய்வா பாருங்க. அட்டகாசமா இருக்குங்க. என்ன படத்துல நிறைய ஸ்லோ மோஷன் இருக்கும், ஆனா எதுவுமே போர் அடிக்காது. இத கரெக்டா அவங்களும் பிடிச்சிருவாங்க. ஆனா இவங்க நேரம் ஸ்டெஃபன் வுல்ஃப் வந்து கவுத்து விட்டுருவான். எதுக்கு சண்டை போடுறீங்க மகாராணி, அவங்க யாரையும் இவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல உடனே இவங்க அம்பு விடுறாங்க. இவன் அதை அசால்ட்டா தடுத்துட்டு இருள் இந்த உலகத்தை ஆட்டு வைக்க போகுதுன்னு சொல்ல பின்னாடி பார்த்தா ஒட்டுமொத்த அமேசான் படையும் வருது. ஸ்டெஃபன் வுல்ஃப் ஒண்ணு கிடைச்சிருச்சு, மீதியை கண்டுபிடிக்கலாம்னு போர்ட்டலை ஓபன் பண்ணி அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ராணி இறந்து போனவளை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட அப்ப இன்னொருத்தி வந்து அவனோட உலகத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ராணி இல்ல, அவன் மீதி இருக்கிற 2 தாய் பெட்டகத்தை தேடி மனுஷங்க உலகத்துக்கு போயிருக்கான், நம்ம உடனே அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு இவ கடந்த 5000 வருஷங்களா அதுல தீப்பற்றவே இல்ல, அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கைன்னு எப்படி புரியும்னு கேக்குறா. அதுக்கு ராணி அது என் பொண்ணுக்கு புரியும்னு சொல்ல அப்படியே பாகம் 2 காட்டுறாங்க. இதோட பேரு பழங்காலத்து நாயகர்கள். அப்படி அடுத்த சீன்ல ஸ்டெஃபன் வுல்ஃப் காட்டினா அவன் போர்ட்டல் மூலமா எங்கேயோ வந்து லேண்ட் ஆகுறான். இது பாக்குறதுக்கு கைவிடப்பட்ட ஏதோ ஒரு அனுமலை மாதிரி இருக்கு. உள்ள போய் அந்த பெட்டகத்தை வைக்க அது உள்ள போய் புதுசா ஏதோ ஒண்ணு உருவாகுது. உடனே இவன் மத்தவங்களை அனுப்பி மீதியா கண்டுபிடிக்க சொல்றான். அதோட அவருக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன், அவருக்கு என்னோட திறமையை மறுபடியும் காட்ட விரும்புறேன்னு சொல்றான். இங்க ப்ரூஸ் ஆமா அந்த கடையில் இருந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்க ஆல்ஃபிரட் உறுதியா தெரியல, அவனோட பேரு பேரி ஆலன், ஆனா அது அவன் தானு உறுதிப்படுத்திக்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு சொல்றாரு. என்ன இந்த பேரி தான் நம்ம ஃபிளாஷ். ஆல்ஃபிரட் நாளைய உலகத்தை காப்பாத்த நீங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு படாத பாடுபடுறீங்க, அதுவும் லெக்ஸ் லூத்தோர் இந்த கிரக ஆபத்துல இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அத்துமீறலும்
நடக்கல. அவங்க பார்பேரியன் கதவையும் பயன்படுத்தல. இது வரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரியே தெரியலன்னு சொல்ல ப்ரூஸ், ஒருவேளை அவங்க அந்த கதவை பயன்படுத்தலனா அவங்க ஏற்கனவே இங்க வந்திருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும், அந்த ஸ்பீடு பயவலியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல ஒரு இடத்த காட்டுறாங்க. இதுதான் சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப். உள்ள ஒரு நல்ல மனுஷன் நடுராத்திரி 11:30 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறாப்ல இல்ல, இவன் தான் சைலஸ் ஸ்டோன். அன்னைக்கு நைட்டு இங்க வேலை செய்யற ஆளுக்கு உள்ள ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு எட்டி பார்த்தா ஏதோ ஒண்ணு பில்டிங் புட்டுக்கிட்டு உள்ள வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஏதோ தெரிய லைட்டா ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா அந்த ஜந்து தான் வந்திருக்கு. இதுக்கு மேல சொல்லவா வேணும், ஆளு காலி. அப்படி எங்க தெமிஸ்கரால இவங்க ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து வைக்க உள்ள இருந்து ஒரு அம்பை எடுத்து ராணி கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் ஆர்த்தமிஸ் அம்பு. ராணி, என் அன்பு மகளே, இருள் சூட ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா என்கிட்ட வந்துடுன்னு அம்பு விட அது நேரம் அமேசான்ஸோட ஆலயத்துக்குள்ளதான் போய் சுருகுது. கொஞ்ச நேரத்துல அது பயங்கர தீப்பிழப்பா மாறுது. இதை இந்த பக்கம் சிலையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்த டயானா நியூஸ்ல பாத்துற. அப்படியே எங்க சைலஸ்க்கு ஆபீஸ்க்கு வந்தா பயங்கர கலவரமா இருக்கும். இந்த பைப்ல தான் ரயன். இவங்க இடத்துல எந்த பொருளுமே திருடு போகல அப்படின்னா அவங்க எதையோ தேடி வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்ப சில பேர் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து, ஆமா இந்த ஆப்ஜெக்ட் 61982 என்னன்னு கேட்க சைலஸ், அதை பத்தி எனக்கும் தெரியல, நானும் அதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு புது ஏலியன் டெக்னாலஜிக்காக தான் சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாரு. இந்த இடத்துக்கு ஒரு சிலரால மட்டுமே உள்ள வர முடியும்னு சொல்ல இந்த ஆபீசர், அப்படியா, ஆனா இங்க இருந்து யாரோ தப்பிச்சு போனதுக்கான சாட்சி இருக்கு, அதோட தப்பிச்சு போன ஆளு இப்படிதான் இருந்தான்னு அவங்க சொன்ன அடையாளத்தை வரைஞ்சு காட்டினா அது பேட்மேன் மாதிரியே இருக்கும். அந்த ஜீவராசியை பார்த்து எல்லாரையும் வெளியே விடாம அப்படியே அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சைலஸ், விக்டர் அதுங்க அதை தேடி லேபுக்கு வந்துருச்சு, அதை பார்த்த மக்கள் எல்லாரும் மான்ஸ்டர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல விக்டர், அதை பத்தி தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, மான்ஸ்டர் உருவாக்கல் தான் நீங்க எக்ஸ்பர்ட் ஆச்சுன்னு சொல்றான். அப்ப கீழே பார்த்தா அந்த தாய் பெட்டகம் இங்க தான் இருக்கு. இந்த விக்டர் தான் நம்ம சைபார்க்கு. இங்க டயானா அந்த கோவிலுக்கு வந்து அந்த அம்பா பார்த்துட்டு இது போருக்கான அறிகுறின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே ஒரு கட்டையில துணியை சுத்தி பத்த வச்சுக்கிட்டு நேரா அந்த கோவிலுக்குள்ளேயே போறான். அங்க ஒரு கதவு கிட்ட அந்த அம்பா வைக்க உடனே அது திறக்குது. உள்ள போய் பார்த்தா அங்க இருந்த வரைபடங்கள் மூலமா பழங்காலத்துல போர் நடந்ததும் தாய் பெட்டகத்தை பத்தியும் அந்த ஜீவராசிகள் நடத்தின தாக்குதலை பத்தியும் முக்கியமா டார்க் சைடு பத்தியும் தகவல்கள் இருக்கு. இவ அதை பார்த்துட்டு அதிர்ந்து போக இங்க கடல்ல ஒரு கப்பல் புயலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்க ஆக்வாமேன் அங்க வந்து அவனை காப்பாத்தி ஒரு பார்ல கொண்டு போய் போட்டுட்டு சரக்க வாங்கி அடிச்சுட்டு, இதுக்கு மேலேயாவது வரக்கூடிய புயல அவனை கொஞ்சமாவது மதிக்க சொல்லுங்க, இந்த சரக்கக்காரன் பில்லியும் அவங்க கிட்டே வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன, வெளியே வந்து கடலை காட்டில போவாம பாருங்க, அட்டகாசமா காட்டியிருப்பாங்க. அவன் நேரம் அட்லானோட சிலை இருக்கிற இடத்துக்கு தான் வருவான். அதாங்க அந்த கோல்டன் ட்ரைடன்ட் இருக்குல்ல, அதுக்கு சொந்தக்காரன் தான் இந்த அட்லான். இதை தான் நம்ம அக்வாமேன் எடுப்பான் அந்த பாட்டுல 2018 ரிசர்ச் பாத்தீங்களா, அந்த பாட்டுல. அப்ப இந்த இடத்துக்கு வால்கோ வருவாரு. இவர் தான் நம்ம அக்வாமேனோட குரு. அந்த மனுஷன் கடலுக்கு அரசனாக போறவன் ஒரு மனுஷன். உங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்பி நான் இவ்வளவு நாள் வீணாக்கிட்டேன், இப்ப இங்க எதுக்கு வந்திருக்குன்னு கேட்க நம்மால பெருசு போது நிறுத்துறியா, இங்க அமைதி இருக்குன்னு தான் வந்தேன்னு சொல்றான். அதுக்கு இவரு, நீ தான் இந்த அட்லாண்டிஸ்க்கு சரியான அரசன், நம்ம மக்கள் இப்போ கவலையில இருக்காங்கன்னு சொல்ல, உங்க மக்கள்னு சொல்லுங்க, உங்க மக்கள் யாருமே என்ன அரசனா ஏத்துக்க மாட்டாங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறான். அதுக்கு இவரு, உன் தம்பி போற உருவாக்க நினைக்கிறான், அது மட்டும் இல்ல வெளி உலகத்தை சேர்ந்தவங்க தாய்ப்பட்டகத்தை பறிக்க நினைக்கிறாங்க, இப்போ அது இந்த அட்லாண்டிஸ்ல பலமான கைகள்ல இருக்கிறது தான் சரி, அது நீதான், இப்போ உனக்கான நேரம் வந்துருச்சு, இந்த ட்ரைடன்ட்ட புடி, இது உங்க அம்மாவுக்கு சொந்தமானதுன்னு கொடுக்க இவன் வாங்க மாட்டான். காண்டான இந்த மனுஷன், உன்னால ரொம்ப நாளைக்கு ஒடிஞ்சிருக்க முடியாத ஆர்த்தர், நீயா மாறுவன்னு கத்தி விட்டு போறாரு. ஆனாலும் இந்த ட்ரைடன்ட்டை எடுக்காம தான் போவாரு, அது வேற விஷயம். அப்படி இங்க ஸ்டெஃபன் வுல்ஃப், டெசார்ட் இங்க வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அவனும் வந்து நீ வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு இவன், இன்னும் இல்ல டெசார்ட், இந்த உலகம் பிரிஞ்சு போய் கிடக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சுதந்திரமும் பறிக்கப்படும், மற்ற உலகங்கள்ல நடந்த மாதிரியே நான் நம்ம கடவுளுக்கு சேவை செய்ய காத்திருக்கேன், 3 தாய் பெட்டகத்துல 1 கண்டுபிடிச்சிட்டேன், மீதி 2 இன்னும் அமைதி நிலையில தான் இருக்கு, அது இருக்கிறத நம்ம பாராடைம் ஜந்துக்களால உணர முடியுது, அதை தேடி தான் போயிருக்குதுங்க, அதோட வாசனை யார் மேலையெல்லாம் வீசுதோ அவங்க எல்லாரையும் கைதிகளை கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் இந்த இடத்தையே பலம் வாய்ந்த இடமா மாத்த போறேன்னு சொல்றான். அதுக்கு டெசார்ட், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மாவீரன் ஸ்டெஃபன் வுல்ஃப், இங்க அரியணை ஏற போறவர் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்ல ஸ்டெஃபன் வுல்ஃப், டெசார்ட் நான் உங்ககிட்ட மண்டிட்டு கேட்டுக்கிறேன், அவரை சமாதானம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த உலகத்துக்கு அவரோட பேரே வைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இவன், நீ அவருக்கு துரோகம் செஞ்சிருக்க, நம்ம குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சிருக்க ஸ்டெஃபன் வுல்ஃப், அதுக்காக நீ அவருக்கு 50,000 உலகங்கள் தர கடமைப்பட்டிருக்க, அதை முடி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்ல ஸ்டெஃபன் வுல்ஃப், இங்க எந்த லேண்டனும் இல்ல கிரிப்டோனியனும் இல்ல, அதனால கூடிய சீக்கிரமா அழிச்சிருவேன்னு சொல்றான். இதை கேட்ட டெசார்ட்டும் நடக்கட்டும் நடக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பைப்ல ஏதோ துரோகம் செஞ்சிருக்கான் போல, ஆனா அதை பத்தி என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லல. இங்க ப்ரூஸ் வேலை செஞ்சுட்டு இருக்க டயானா வரா. ஆமா இங்க செக்யூரிட்டிக்காக பல மில்லியன் செலவு பண்ணிருக்கேன், அசால்ட்டா உள்ள வந்துட்டீங்களேன்னு கேட்க டயானா, கண்டிப்பா அது ஒருத்தானது தான்ப்பா, ஏன்னா என்னைய 1 நிமிஷம் தடுத்து நிறுத்திருக்கு, அது சரி இது நான் புது பொம்மையானு கேட்க, ஆமா ஆனா இது நமக்கு பத்தாது, ஏதோ பெருசா ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்ல அது ஏற்கனவே இங்க வந்துருச்சுன்னு சொல்றான்.
சொல்றா. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுங்க எல்லாமே வேற உலகத்துல இருந்து தான் வருதுங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இருள் சக்திக்காக தான் வேலை செய்யறாங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்தையே ஆள நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த பூமி பாதுகாவலர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களை எதிர்த்தாங்க. அப்போ அமேசான் அட்லாண்டியன்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் இருந்தாங்க. இது நடந்தது அட்லாண்டியன்ஸ் அமேசானுக்கு துரோகம் செய்யறதுக்கு முன்னாடி. அப்போதான் முதல் முறையா அவன் வந்தான். அவனை எல்லாரும் டார்க் சைடுன்னு சொல்றாங்கன்னு சொல்றா. அப்போ டார்க் சைடு பார்த்தா எந்தவித ஸ்பெஷல் பவரும் இல்லாம ஷீல்டு இல்லாம ஒரு சாதாரண ஆளா தான் வந்திருப்பான். டயானா அவன் பூமியில இருக்கிற ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சான். அது ஏதோ ஆத்ம பலம் கொண்ட அற்புத சக்தி. அவன் மிகப்பெரிய போர்க்கப்பலோட வந்தான். அதுங்கள 3 விஷயங்கள் தான் கட்டுப்படுத்துச்சு. அதுதான் தாய் பெட்டகம். அது அழிவில்லா மிஷின்ஸ், அட்வான்ஸ் சயின்ஸை வச்சு உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட மந்திரவத்த மாதிரின்னு சொல்லலாம். அது 3 ஒன்னு சேர்ந்தா இந்த பூமியை அழிஞ்சு போய் அவனோட உலகம் மாதிரியே இதுவும் மாறிடும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவனுக்கு அடிமையாக்கப்படுவாங்க. உயிரோட இருப்பாங்க, ஆனா நடைபெணங்களா. அவங்க தான் பாராடிமன்ஸ் ஜந்துக்கள். அப்படி நடக்கிறதுக்குள்ள பூமி பாதுகாவலர்கள் அமேசான், அட்லாண்ட், ஜூஸ், கிரீன்லாண்டன் இன்னும் நிறைய கடவுள்கள்னு களத்துல இறங்கி சும்மா பொலன்னு பொழந்து கட்டினாங்க. அப்போ அவங்க எல்லாருமே பூமி நலனுக்காக ஒன்னா சண்டை போட்டாங்கன்னு சொல்ல அங்க கிரீன்லாண்டன் டார்க் சைட அட்டாக் பண்றான். ஆனா அவன் இவனோட கையை வெட்ட மோதிரம் போய் டார்க் சைட சுத்து போடும். அப்ப வேற ஒருத்தர் அம்பு விட்டதால மோதிரம் தள்ளி போயிடும். ஏன்னா லேண்டன் மோதிரம் யாருக்கு மன வலிமை, அதாவது வில் பவர் அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட தான் போகும். அதனாலதான் அது டார்க் சைடையே தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படின்னா தலைமை எவ்வளவு கெத்து பாருங்களேன். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்க கடைசியா ஒரு மனுஷன் தான் கோடாலி எடுத்துட்டு வந்து கழுத்தாம்போட்டையிலேயே போட்டு ஆளங்க கலங்கடிச்சிடறான். உடனே பாராடிமென்ஸ் வந்து பாடியை கப்பலுக்கு தூக்கிட்டு போயிட ஆளு அப்படியே மட்டை. கீழே ஜூஸ் தாய் பெட்டகத்தை பிரிக்க அமேசான்ஸ் கப்பலை சிதற விடுறாங்க. இதால அவங்க எல்லாரும் யாரா அவனுங்க நம்மள விட பெரிய ஆட்டக்காரங்களா இருப்பாங்க போலன்னு துண்டகான துணிய காணம்னு போட ஒரு வழியா போர்ல ஜெயிச்சிடுறாங்க. இவன் இளம் டார்க் சைட். அதனாலதான் ஆர்வ கோளாறுல வந்து அடி வாங்கிட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் தான் பல உலகங்களை அழிச்சு தன்னோட சக்தியை ஏத்திக்கிட்டான். டயானா இதுக்கப்புறம் மனிதர்கள், அட்லாண்டியன், அமேசான்ஸ் இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தாய் பெட்டகத்தை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே பலமான பாதுகாப்புல அதை மறைச்சு வச்சாங்க. ஆனா இப்ப ஏதோ ஒண்ணு தாய் பெட்டகத்தை எழுப்பி இருக்கு. இது டார்க் சைடோட வீரர்கள் தான். எதிரிங்க ஏற்கனவே இங்க தான் இருக்காங்க. ப்ரூஸ் அவன் மீதி இருக்கிற 2 தாய் பெட்டகத்தை தேடி தான் போயிருக்கான்னு சொல்ல ப்ரூஸ் அப்படின்னா நம்ம அவங்களை தடுத்தே ஆகணும்னு சொல்றான். அதுக்கு இவ ஹீரோஸ் எப்பவுமே ஒண்ணு சேர மாட்டாங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு சொல்ல இப்ப சேர்ந்தே ஆகணும்னு ப்ரூஸ் சொல்லுவான் பாருங்க. செம்ம அது. இப்போ பாகம் 3 பாசமான அம்மா, பாசமான பையன். அப்படியே அடுத்த சீன்ல பேரிய காட்ட பைப்ல ஒரு கடைக்குள்ள போகும்போது ஒரு ஃபிகரை பார்த்துட்டு அசந்து போய் நிக்கிறான். அப்ப கடைக்கார ஆண்டி கூப்பிட இந்த பைப்ல லேட்டா வந்ததுக்கு 1000 காரணத்தை சொல்லுவான். அவளும் ரெசியூமை வாங்கி பார்க்க வெளியே அந்த பொண்ணு கார் ஸ்டார்ட் பண்ண முடியாம முக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்ப முன்னாடி வந்த லாரி டிரைவர் சாப்பிடறத கீழே போட்டுட்டு அதை எடுக்க போக முன்னாடி இருக்கிற ஐஸ்கிரீம் வண்டியை அடிச்சு தூக்கிடுறான். இந்த பக்கம் பேரி சைட் அடிச்ச பொண்ணு நேரா வந்து போத எல்லாமே பேரிக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுது. உடனே வெளியே ஓடுவான் பாருங்க. ஷூ எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். பைப்ல வெளியே ஓடி வர்றது செம்ம காமெடியா தான் இருக்கான். தத்தகா புத்தகத்தை ஓடி வருவான். வந்தவன் அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துவான்னு பார்த்தா அவளோட அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடியே ரொமான்டிக் சாங் வேற. அப்ப மறந்துட்டு இருந்த ஒரு டோனட்டை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இவளை மெல்ல கீழே லேண்ட் பண்ண பயங்கர கலவரமாகுது. உடனே இவன் கண்ணு முன்னாடியே சட்டுன்னு கடைக்குள்ள போயிடுறான். கடைக்கார ஆண்டி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா நம்ம நாய்க்கு தீனி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா பாராடிமன் சந்துகள் சில அட்லாண்டியன்ஸை இழுத்துக்கிட்டு போகுது. ஸ்டெஃபன் உல்ஃப் ஒருத்தனை தூக்கி நீ தாய் பெட்டகம் பக்கத்துல தான் இருந்திருக்க, அதோட வாசனை எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்க உயிரே போனாலும் எந்த அட்லாண்டியனும் சொல்ல மாட்டான், துரோகமும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இவனை தூக்கி அடிச்சிடறான். அதோட அவன் மேல ஒரு பூச்சியை விட அவன் நெத்தியில என்னமோ செய்யுது. அது மட்டும் இல்ல, அது மூலியமாவே தாய் பெட்டகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போகுது. இங்க இவங்க 2 பேரும் அக்வாமேனை பார்த்துட்டு இருக்க ப்ரூஸ் நான் அவன் கூட பேசும்போது மூச்சு விட்டுட்டு இருந்தான்னு சொன்ன உடனே அப்படின்னு அவன் பாதி மனுஷன் பாதி அட்லாண்டியன், அவன் நமக்காக சண்டை போடுவானான்னு கேட்க அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்றான். டயானா எங்க மக்கள் ஒரு முறை அவங்க கிட்ட போருக்கு போயிருக்காங்க, அதனால அவனை நம்ப முடியுமா இல்லைன்னு தெரியல. ஆமா இவன் தான் அந்த பொடி பயலா, அப்போ நீ இவங்கிட்ட போ, நான் 4வது ஆள் கிட்ட போறேன்னு சைபார்க்கு உருவான வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். இங்க விக்டர் வெளியே விளையாடுற பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக். இவன் அமெரிக்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க. இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது இவன் ஒரு பொண்ணை சூல் சிஸ்டம் ஹேக் பண்ணி பாஸ் பண்ண வச்சிருக்கான். ஏன்னா இப்போதான் அவங்களுக்கு அவங்களோட வீடு போச்சு. விக்டரோட அம்மா அவன் நல்லதுதான் செஞ்சிருக்கான்னு இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவனும் கேம்ல ஜெயிக்க இவன் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இவன் அப்பா வரல. கார்ல போகும்போது இவன் அம்மா அதே சாக்கு போக்கு சொல்ல என்ன விட அவருக்கு என்ன வேலை தான் முக்கியம்னு அப்படியே கண் கலங்கிறான் ஆளு. அம்மா இவனை சமாதானம் செய்ய அப்போ சைட்ல வந்த லாரி இவங்க மேல மோதி பயங்கர ஆக்சிடென்ட் ஆகுது. இதை இவங்க அப்பா சைட்ல ஸ்கிரிட் அப்படி நொந்து போயிருவாரு. ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க. விக்டரும் பாதி உடம்பு துண்டான நிலையில உசுருக்கு போராடிட்டு இருக்கான். அப்பா விக்டர் நீ சாக கூடாது, நான் உன்னை சாக விட மாட்டேன்னு பயங்கரமா அழுது இருக்காரு. இதோட பிளாஷ்பேக்கும் முடியுது. இங்க சைலஸ் உங்க அம்மா நீ சந்தோஷமா வாழணும்னு தான் எதிர்பார்த்தாங்க, நீயும் அதை தான் செய்யணும்னு சொல்ல நீங்க மட்டும் அன்னைக்கு கேமுக்கு வந்திருந்தா இந்நேரம் அம்மா உயிரோட இருந்திருப்பாங்கன்னு சொல்றான். அதுக்கு இவரு இங்க பாரு விக்டர், இப்போ உனக்கு 2வது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை தயவு செஞ்சு
புரிஞ்சுக்கோ, அப்படியே இந்த ரெக்கார்டிங்க கேளுன்னு டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு போறாரு. இவனும் அதை எடுத்து கேட்க, உனக்கு இருக்கிறது ஒரு அசாத்திய சக்தி, அதை முறையா பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. இவனும் அதுபடி முதல் முறை பறக்க முயற்சி பண்ண கொஞ்சம் தடுமாறுறான். அது மட்டும் இல்லாம இவனால எல்லா நெட்வொர்க், உலகத்தோட விதினு எல்லாத்தையுமே மாத்த முடியுது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. மிசைல்ஸ் அது இதுன்னு எல்லாமே இவனால முடியுது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவன் பறப்பான் பாருங்க, பட்டாசா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சைபர்க்குள்ள இவனுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்கும். அங்க இவன் தேர்ந்தெடுக்கலாம் தான் யாரா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஸ்கிரீன்ல லிண்டாங்கிற ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அந்த நிலைமையிலும் கூட இல்லாதவங்களுக்கு உதவி செய்வா. இவளுக்கு ஒரு பையனும் இருப்பான். இப்போ இவங்களுக்கு இருந்த வீடும் போச்சு. இதுக்கு முன்னாடி இவன் ஒருத்தருக்கு பாஸ் பண்ண உதவி செஞ்சான்ல, அது இந்த பொண்ணு தான். உடனே இவன் குறுக்க போந்து இவங்க அக்கௌண்ட்ல சிறப்பு பரிசு விழுந்திருக்கிறதா 1 லட்சம் காட்டும் பாருங்க. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதை செஞ்சது நம்ம சைபருக்கு தான். அப்போ டேப் ரெக்கார்டர்ல நான் இப்போ உங்க அப்பாவா ஒன்னு சொல்றேன்னு ஆரம்பிக்கும் போது அதை உடச்சு தள்ளிடுறான். அப்ப வெளியே ஒரு சந்து பெட்டகத்தை தேடி வர, வெளியே இருந்த ஒரு ஆள் கத்தவும் போலீஸ் வர்றதுக்கும் சரியா இருந்ததால அது அங்கிருந்து போயிருது. அப்படியே இங்க பேரி ஜெயில இருக்கிற அவன் அப்பாவை பார்க்க வந்திருக்கான். இவரு செய்யாத தப்புக்காக தான் இப்போ உள்ள இருக்காரு, இவரோட அம்மாவை கொன்னதுக்காக. ஆனா அந்த கொலை இவர் செய்யல, ஒரு திருடனா செஞ்ச அது வேற விஷயம். அது மட்டும் இல்ல, பேரி இவரை இங்க பார்க்க வர்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா இவரால தான் அவனோட வாழ்க்கை வீணாகிற மாதிரி இவரு நினைக்கிறாரு. பேரி ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறதா இவரோட ரொம்ப நாள் ஆசை. உனக்கான வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, உனக்கான எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவன் தன்னோட இடத்துக்கு வந்தா மிகப்பெரிய சிஸ்டம் செட்டப்பே வச்சிருப்பான். கூடவே இவனுக்கு முன்னாடி ப்ரூஸ் அங்க உட்கார்ந்துருப்பான். பேரி ஆலன் இத பத்தி சொல்லணும் ஸ்டோர்ல நடந்த போட்டோவை காட்ட, கண்டிப்பா இது நான் இல்ல, அதை பாக்குறதுக்கு ஆபரேஷன் பட் ஆமா கொஞ்சம் மாதிரி இருக்கா, அதனால கண்டிப்பா நான் இல்லன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரூஸ் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு பேட் பிளேடு தூக்கி வீசுவான் பாருங்க. பிளாஷ் அப்படியே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல பேட் இருக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு அதை பிடிச்சி, நீங்க தான் பேட்மேனா, சூப்பர்னு சொல்ல, நான் ஒரு டீமை உருவாக்குறேன், எனக்கு சக்தி வாய்ந்தவங்க வேணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிறுத்துங்க, நான் ஆல்ரெடி உள்ள இருக்கிறேன்னு சொல்லுவான் பாருங்க. ப்ரூஸ் மிரண்டு போயிருவான். இதுக்கு மேல இவன் ரகலா இருக்கு, என்கிட்ட வேகம் இருக்கு, நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க, உன்னோட சேர்த்து 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றான். அது சரி, உங்க சூப்பர் பவர் என்னன்னு கேட்க, நான் பணக்காரன்னு சொல்லுவான் பாருங்க. பட்டாசு அதெல்லாம். அப்புறம் என்ன, இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஊரை பார்க்கணுமே, கலர் பெயிண்டா கடன் வாங்கி அடிச்சா கூட மாறாது போல இப்படி இருக்கும். இங்க டயானாவும் ஆல்ஃபிரடும் இருக்கு. அவர் கைக்கவசம் மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருப்பாரு. அதை சோதனை செஞ்சு காமிக்கிறதுக்காக சூப்பர்மேன் ஷிப்ல இருந்து எடுக்கப்பட்ட கன்லஸோட அந்த கவசத்துக்கு ஒண்ணுமே ஆகல, அதிகப்படியான சூட்டை தாக்கு பிடிக்குது. இது நம்ம ப்ரூஸோட ஐடியா தான். இவ்வளவு நல்லா இருக்குன்னு போயிட்டு சிஸ்டம்ல விக்டரை தேட, திடீர்னு சிஸ்டம் தம்பிச்சு போகுது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஸ்கிரீன்ல என்ன இந்த இடத்துல வந்து பாருங்கன்னு ஒரு லொகேஷன் மட்டும் வருது. உடனே இவ்வளவு அங்க போக திடீர்னு திருவிளக்கெல்லாம் ஆஃப் ஆகுது. என்னடான்னு பார்த்தா சைபருக்கு வரான். ஆமா, என்ன இதுக்கு தேடினீங்க டயானான்னு கேட்க, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு விஷயங்கள் தெரியும்னு சொல்ல, அப்படின்னா வரப்போற ஆபத்தும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எனக்கு உன்னோட உதவி தேவை, இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்ல, அது கடந்து போது சாக்கடை செத்தா சாகட்டும்னு கிளம்ப பாப்பான். டயானா இங்க பாரு விக்டர், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு நீ தேவை, ஒருவேளை உனக்கு நாங்க தேவைப்படலாம், உனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைச்சீனா, நானும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன், இந்த உலகத்திலேயே நான் காதலிச்ச ஒருத்தரை இழந்தேன், நானும் ஒன்ன மாதிரி தான் ஒதுங்கியதா இருந்தேன், ஆனா வெளியே வர கத்துக்கிட்டேன், நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சிருக்கனா, நீ அதுல இருந்து வெளியே வர நினைக்கிறதா அர்த்தம்னு சொல்ல, இவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து பறந்து போறான். எங்கடான்னு பார்த்தா நேரம் இவன் சமாதிக்கு தான் வந்திருக்கான். கூடவே இவன் அம்மா சமாதியும் இங்கதான் இருக்கும். காண்டுல வெறித்தனமா அடிக்க ஏதோ ஆச்சுன்னு பார்த்தா குழி நோண்டி இருக்கான். இவன் கொண்டு வந்த தாய் பெட்டகத்தை அதுக்குள்ள போட்டு மறைச்சு வைக்க, அப்படியே இங்க லேப காட்டினா ரையன் சைலஸ் கிட்ட, நீங்க சொன்னது சரிதான், அந்த மெட்டல் சூப்பர்மேன் ஷிப்ல இருந்து தான் வந்திருக்கு, அதை ஏர்டான் லேசர் வச்சு தாக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு, லேசரை விட அது பயங்கரமா சூடாகுது. எந்த அளவுக்குன்னா 3.5 மில்லியன் கெல்வின். அப்படின்னா இதுதான் இந்த பூமியிலேயே மிக சூடான பொருள். ரயனே, சைலஸ், எனக்கு ஒரு சந்தேகம், சிஐடி தேடுற இந்த பொருள் ஒருவேளை பேட்மேன் கூட கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் ஆப்ஜெக்ட் 61982ன்னு கேட்க, இவரு தெரியலன்னு சொல்றாரு. ஒண்ணு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஆல்ஃபிரட் டயானா முன்னாடி பேட்மேனுக்கு ஒரு கவசம் செஞ்சு தந்தாருல்ல, அதேதான் இது. அதாவது அதோட மிஸ்ஸிங் பீஸ் தான் நம்ம கையில சிக்கிருக்கு போல. அதுக்கப்புறம் சைலஸ் வீட்டுக்கு வர, விக்டர் டேப் ரெக்கார்டரை உடைச்சிருக்கிறத பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. அப்படியே பக்கத்துல பார்த்தா தாய் பெட்டகமும் இருக்காது. அப்ப பின்னாடி அந்த ஜந்து வர என்ன ஆகும்னு நமக்கே தெரியுமே. அப்படியே எங்க கமிஷனர் கார்டனா காட்டுறாங்க. இவங்க கூட இருந்த பயப்பல இப்போ எல்லாரும் இதை பார்த்துட்டு பயப்படுறாங்கன்னு ஜந்துவோட போட்டோவை காட்டி, இதை பாக்குறதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோத்தம் நகரத்துல அவர் 20 வருஷமா குற்றவாளிகளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவரு பென்ட்ரோபோலிஸ்ல 8 பேரை கடத்தி கொண்டு போயிருக்காரா. நான் இதை பத்தி இன்னைக்கு நைட்டு அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. இங்க ஜந்துக்கள் சைலஸை கொண்டு வந்து ஒரு இடத்துல விட,
அங்கதான் கடத்தப்பட்ட அத்தனை பேரும் இருக்காங்க. இங்க ப்ரூஸ் பேரியை கூட்டிட்டு வர டயானாவை பார்த்துட்டு அப்படியே மிரட்டு போயிடுவான். டயானா விக்டருக்கு கொஞ்ச நேரம் பிடிக்கும், ஆனா கூடி சீக்கிரம் வந்துருவான்னு சொல்றான். அப்ப மேல பேட் சிக்னல் வர பைப்ல பார்த்துட்டு ஓவர் எமோஷன் ஆகிடுவான். சின்ன பையன் தானே, அதான் துரு அப்படிதான் இருப்பான். இங்க அட்லாண்டிஸ்ல இருக்கிற பெட்டக விசிலோட ஆரம்பிக்க மேரா மத்தவங்களுக்கும் தகவல் கொடுக்குறான். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து, கமாண்டர் நான் இதை பத்தி அரசர் கிட்ட தகவல் சொன்னேன், ஆனா அவர் பாதுகாப்பு படை அனுப்ப மறுத்துட்டாருன்னு சொல்றான். அது ஏண்டான்னு பார்த்தா இப்போ இங்க அரசனா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம அர்த்தரோட தம்பி ஓஷன் மாஸ்டர் தான். அப்ப உள்ள ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு பார்த்தா போர்ட்டல் ஓபன் பண்ணி ஸ்டெஃபன் வுல்ஃப் வருவான் பாருங்க. தக்காளி வெறித்தனமா இருக்கும். அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு பெட்டகத்தை எடுக்க போக மேரா தண்ணியை வளர்க்குவா பாருங்க. ஆளு பங்கமா லேண்ட் ஆவான். மறுபடியும் தண்ணியை வர வைக்க ஆளு கதறிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் இவளை வந்து பிடிச்சி உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல உடனே இவன் அவன் மூளைக்குள்ள என்னமோ செஞ்ச உடனே இவன் டக்குன்னு தூக்கி வீசிடுவான். இதுல அவன் லேசா கலங்கி போயிட இவளை கொல்ல வரும்போது அக்வாமன் தடுத்து பாங்குன்னு ஒரு குத்து விடுவான் பாருங்க. இவன் அப்படியே அசந்து போயிடுவான், இவன் எங்க இருந்து வந்தானு. அப்புறம் என்ன ஸ்டெஃபன் வுல்ஃபை போட்டு குமுறு கஞ்சி காய்ச்சா இவனு சரிக்கு சரியா அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுல நம்ம ஆளு கலங்கி போக ஸ்டெஃபன் வுல்ஃப் பெட்டகத்தை எடுத்த உடனே போர்ட்டல் ஓபன் ஆகிருது. அதனால அக்வாமேனை கொல்லாம அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மேரா இவனை காப்பாத்தி, உல்கா நீ வருவன்னு சொன்னாரு, நீ தான் ராணி அட்லாண்டாவுக்கு பிறந்த முதல் குழந்தை, உங்க அம்மாவை எனக்கு தெரியும்னு சொல்ல அவங்க என்னையும் என் அப்பாவையும் தவிக்க விட்டுட்டு போனவங்கன்னு சொல்றான். அதுக்கு இவ அவங்க உன் உயிரை தான் காப்பாத்திருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசாத, இப்போ நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல, இப்போ அந்த அரக்கனை பின்தொடர்ந்து அவனை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ராணிக்கு இருக்கு, இப்போ நீ தான் அதை செய்யணும்னு சொல்ல இவன் எதுவுமே கண்டுக்காம அங்கிட்டு போயிருவான். இங்க விக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா காணாம போன விஷயம் தெரிய வர அப்படியே வெளியே பார்த்தா பேட் சிக்னல் இருக்கும். இங்க ஸ்டெஃபன் வுல்ஃப் அந்த செவுத்துல இரண்டாவது பெட்டகத்தை வைக்க அதோட சக்தியால ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலையுமே உருவாகுது. அப்ப டெசார்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்க ரெண்டு பெட்டகம் கிடைச்சிருச்சு. இதோட சக்தியால பலமா இந்த கவசத்தை ஒன்று உருவாக்கி இருக்க. பேராடிமென்ஷன்கள் மூணாவது பெட்டகத்தை தேடிட்டு இருக்குதுங்க. அதோட வாசனை யார் மேல எல்லாம் வீசுதோ அவங்க எல்லாருமே இப்ப கைதிகளை தூக்கிட்டு வந்துருக்குதுன்னு சொல்றான். டெசார்டும் சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து தகவலை வாங்குங்கன்னு சொல்ல அப்படியே பாகம் 4 ஆரம்பிக்குது. இதோட பேரு இயந்திரத்தின் மாற்றம். இங்க நம்மளுங்க கார்டன் கிட்ட வர மனுஷன் அம்மா இப்ப எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அசந்து போயிருவாரு. இப்போ மெட்ரோபாலிஸ்ல நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு போட்டோவை காட்ட வண்டர் வுமன் இது பாராடிமென்ஸ், அது மட்டும் இல்ல அந்த லேப்ல வேலை செஞ்ச 8 பேரையும் தூக்கிட்டு போயிருக்கு. ஏன்னா அவங்க பெட்டகத்து கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லி வாய முடியல 9 பேருன்னு சொல்லி சைபார்க் வந்து லேண்ட் ஆவான் பாருங்க. பிளாஷுக்கு தூக்கி வாரி போட்டுறான். இதுல வண்டர் வுமனுக்கு தான் செம்ம ஹாப்பி. கார்டன அது சரி இப்போ 9 சயின்டிஸ்டா சரியா போச்சு போன்னு புலம்ப இப்போ அவங்களே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு ஒரு தீவை காட்டி இது ஒரு கைவிடப்பட்ட இடம், அதுக்குள்ள நிறைய டன்னல்ஸ் இருக்கு. ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பக்கம் திருப்பி பார்த்தா ஃபிளாஷ் மட்டும் தான் இருப்பான், மத்த யாரையும் இருக்க மாட்டாங்க. ஃபிளாஷ் ஐயோ மன்னிச்சுக்கோங்க நாத்த புதுசு இல்ல அதான் தெரியலன்னு டக்குன்னு போவான் பாருங்க. இவங்க கூட ரகலையாதாக இருக்கான். இவங்களும் நேரா பெரிய சைஸ் வண்டி எடுத்துட்டு அந்த டனல் கிட்ட வந்து செக் பண்ணா அங்க சயின்டிஸ்டோட ஐடியா எல்லாம் கிடக்குது. பேட்மேன் ஆல்ஃபிரட் நாங்க இப்போ எங்க இருக்கிறோம்னு கேட்க நீங்க இருக்கிறது ஸ்ட்ரைக்கர் ஐலாண்ட், இப்போ நீங்க கீழே இருக்கிறீங்க, பக்கத்துல ஒரு லெஃப்ட் எடுத்து மேல போங்கன்னு இங்க இருந்து வழி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் மேல வந்தா பாதையெல்லாம் உடஞ்சிருக்கும். டயானா யாரும் தனித்தனியா போகாதீங்க, இதை ஒன்னாவே செய்யலாம்னு சொல்ல அப்போதான் பிளாஷ் டக் இந்த பக்கம் போவான். இதே மாதிரி எல்லாரும் இந்த பக்கம் வர கீழே ஏட்டி பார்த்தா அங்கதான் ஸ்டெஃபன் வுல்ஃப் அந்த பூச்சியை வச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட பெட்டகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க பாப்பான். டயானா இவன் தான் ஸ்டெஃபன் வுல்ஃப்னு சொல்ல பேரி அப்போ கெட்டவன்னு சொன்னுங்க, உண்மையிலே நான் இப்ப சூப்பர்மேனை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்றான். கீழே ஒரு சயின்டிஸ்ட் கதறத பார்த்துட்டு சைலஸ் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை விட்டுட்டோன்னு சொல்ல அவனை தூக்கி வீசி போட்டுட்டு இவரை தூக்குறான். இவரு மேலேயும் பூச்சி விட மேல இருந்து சைபார் கலவரத்தை ஆரம்பிச்சிருவான். பின்னாடியே வண்டர் வுமன் என்ட்ரி சும்மா தெரியும். ஸ்டெஃபன் வுல்ஃப் நீ உங்க சகோதரிகள் மாதிரி இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்குன்னு வாழை எடுக்க போக ஒரு ஸ்பியரா போட்டு தூக்கிட்டு போய் சொருகுவா பாருங்க. பட்டைய கலப்பான். காண்டான அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு வெறி கொண்டு சொல்ல அவனே நான் என்ன நீ போட்டிருக்கிற சட்டன்னு நினைச்சேன் சாரியா தாக்குதல் நடத்துறா. பேட்மேன் ஒரு பக்கம் நொறுக்குனா பிளாஷ் வந்து ஆட்டம் காட்டி சம்பவம் பண்ணுவான் பாருங்க. கொளுத்து இதெல்லாம். பேட்மேன் நீ இங்க என்ன பண்ற மத்தவங்களை வெளியே கொண்டு போன்னு சொல்ல அப்ப ஒண்ணு பேட்மேனை தூக்கிட்டு போய் குனி வச்சு குத்துது. இந்த பக்கம் பிளாஷ் சைபார்க்கும் இவங்களை வெளியே கொண்டு போக அந்த பக்கம் பேட்மேன் பயங்கரமா சாகசம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஜந்துக்கள் வந்து இவனை சொல்ற இவன் கவசத்தை வச்சு தடுப்பான் பாருங்க. உண்மையிலேயே அது செம்மையா தாக்கு பிடிக்குது. ஆல்ஃபிரட் எனக்கு உடனே உதவி அனுப்புங்கன்னு சொல்ல இவங்க வந்த வண்டி நண்டு மாதிரி மேல ஏறி வருது. இங்க வண்டர் வுமன் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இவளே டயர்ட் ஆகி போயிருவா. அங்க வெளியே போன சயின்டிஸ்ட் மேல பாறையெல்லாம் விழுற மாதிரி வந்துடும். அப்ப பிளாஷ் உள்ள போந்து அது எல்லாத்தையும் சதறடிப்பான் பாருங்க. விருத்தனமா இருக்குங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆக சைபார்க் அதை காலி பண்ணிடுவான். உள்ள வண்டர் வுமனுக்கு ஊமகுத்தாக விழுக கரெக்டா பேட்மேன் உதவி செய்ய வந்துருவான். இதுக்கு மேல அவன் ஒரு பக்கம் நொறுக்கி தள்ள இந்த கலவரத்துல இவளோட கத்தி கீழே போயிடும். உடனே இவன் அதை பிடிக்கிறன்னு மேல இருந்து எகிற பிளாஷ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவான். இதை பார்த்து இவன் போய் வாளுக்கு ஒரு சின்னதா ஷாக் கொடுக்க அது அவ கைக்கு போயிடும். ஆனா இதை பார்த்த சந்தோஷத்துல பைப்ல கால் தடிக்கி விழுவான் பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். மேல ஸ்டெஃபன் வுல்ஃப் வேற பேட்மேனோட வண்டியை சாதாரணம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக இது வேற கீழே விழுந்து விடிச்சு போயிருது. அப்பன்னு பார்த்து ஸ்டெஃபன் வுல்ஃப் வார பேசிட்டு அடிக்க வர வண்டர் வுமன் பிரேஸ்லெட்டை வச்சு அடிப்பா பாருங்க. ஆளு சதறி போய் விழுவான். வேலிய சைலஸ் நீ எனக்காக வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேல
மேல அவங்களுக்கு உன்னோட உதவி தேவை, நீ போன்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட அப்பான்னு சொல்லிட்டு மேல போறான். அங்க பிளாஷ வேற சாதாரண மட்டும் தூக்கிட்டு போக நம்ம ஆளு போய் காப்பாத்திடுவான். அப்ப புடனைக்கு பின்னாடி ஒன்னு தாக்க வர பேட்மேன் தடுத்துருவான். மேல சைபருக்கு நேரா உள்ள வந்து பேட்மேனோட வண்டியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்குவான் பாருங்க. கொய்யால பட்டாசா இருக்குங்க. உடனே ஸ்டெஃபன் வோல்ஃப் விடாம அட்டாக் பண்ண அவன் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருப்பான். அதுல மிசைல வேற கையில பிடிச்சு சைடுல விடுவான் பாருங்க, தக்காளி தெரிக்கும். அப்போ ஒரு போர்ட்டல் ஓபன் ஆக அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு போயிருவான். அது சரி, இப்போ அவன் டேமேஜ் பண்ணது என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து தண்ணி சும்மா பிச்சுக்கிட்டு வருது. ஏன்னா பக்கத்துல இருக்கிறது கோதம் சிட்டியோட துறைமுகம். தண்ணி வேற அதிகமா வர இவங்க திருச்சி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அக்வாமேன் உள்ள பூந்து தட்டுப்பான் பாருங்க, வேற லெவல் என்ட்ரியா இருக்குங்க. அந்த கேப்ல இவங்க வெளியே போகலாம்னு பார்த்தா தண்ணி அவனையும் மீறி வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த பக்கம் மேல ஏறிட்டு இருந்த வண்டியை விட்டுட்டு திடீர்னு சைபருக்கு மட்டும் தனியா மேல பறந்து போயிருவான். இவங்களும் மேல பாதுகாப்பா வந்துருவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க ஸ்டெஃபன் வோல்ஃப் அவன் இடத்துக்கு வர பெட்டகம் ஒரு மாதிரியா மின்னுது. உடனே அது என்னன்னு எனக்கு காட்டுன்னு அதோட சக்தி இவனுக்குள்ள வருது. அப்ப இவன் கண்ணை திறந்து பார்த்தா இவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். இவனும் டார்க் சைடு மாதிரி அந்த மண்ணை அள்ளி பார்த்துட்டு அது இங்க தான் இருக்குன்னு அவன் கோடாலில அடிப்பான் பாருங்க. இவனை சுத்தி டார்க் சைடுக்கு வந்த மாதிரி அந்த சிம்பிள் வருது. அப்படியே இங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாரையும் அவங்க தெளிவா இருக்கிறாங்களான்னு தெரியற வரைக்கும் ஒரு இடத்துல அடைச்சு வைக்க போறாங்க. அப்ப சைபருக்கு அங்க வர அவன் கையில பெட்டகம் இருக்கும். இங்க டெசார்ட் வந்து என்ன ஆச்சு, இப்போ இதுக்கு என்ன வர வச்சுன்னு கேட்க ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி டார்க் சைடு ஒரு அல்டிமேட் சக்தியை தேடிட்டு இருந்தாருல்ல, அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன், அனைத்து உயிர்களையும் கட்டுப்படுத்தி இங்க இருக்கிற மல்டிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஈக்குவேஷனை தான் ஒரு கிரகத்துல கண்டுபிடிச்சாரு. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கல்தாம்போட்டையிலேயே போட்டு அடிச்சு அனுப்புனாங்கல்ல, அந்த கிரகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இந்த பூமி தான். இங்கதான் அது செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். உடனே டெசார்ட், ஏய் நீ சொல்றது உண்மையான கேட்க, ஆமா அதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொன்ன உடனே டெசார்ட் போயிருவான். அப்ப அந்த பாராடிமன்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து மண்டி போட என்னடான்னு பார்த்தா டார்க் சைடு வருவான் பாருங்க. ஸ்டெஃபன் வோல்ஃப் அப்படியே மண்டி போட்டுருவான். ஸ்டெஃபன் வோல்ஃப், நீ கண்டுபிடிச்சது உண்மைதானான்னு கேட்க, உண்மைதான் மைலாட், ஆன்டி லைஃப் இங்க தான் இருக்குன்னு சொல்றான். உடனே டார்க் சைடு, ரொம்ப ரொம்ப நல்லது, சீக்கிரமா 3வது தாய் பெட்டகத்தை கண்டுபிடிச்சு ஒன்னு சேரு, அந்த அற்புதமான பரிசை அடைய நானே வரேன்னு சொல்றான். அதுக்கு ஸ்டெஃபன் வோல்ஃப், மைலாட் நீங்களே இங்க வரீங்களான்னு கேட்க, ஆமா இது வரைக்கும் நான் 1,00,000 உலகங்களை தெரியாம அழிச்சிருக்கேன். அந்த ஆன்டி லைஃப் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த முறை நான் வந்தே தீருவேன்னு சொல்ல, நான் உங்களுக்காக காத்து இருக்கிற மாஸ்டர் அப்படி சரண்டர் ஆயிரு சொல்றான். அதாவது இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, தனக்கு கீழே எல்லாருமே அடிமையா இருக்கணும், யாருக்குமே சுய சிந்தனை இருக்கக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த பாராடைம்ஸ் ஜந்துக்களை உருவாக்குறது தாங்க ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன். அதுங்க டார்க் சைடை தவிர வேற யாருக்கும் கட்டுப்படாது. அதனால தான் ஸ்டெஃபன் வோல்ஃபுக்கு முன்னாடியே டார்க் சைடு வருது பாராடைம்ஸ்க்கு தெரிஞ்சு அதுங்க அவனுக்கு தலைவணங்கி இருக்கு. எதுக்காக இந்த பாராடைம்ஸ்னா, parallel யூனிவர்ஸ்க்கு இவங்களால மட்டும்தான் எந்த வித தடங்களும் இல்லாம டிராவல் பண்ண முடியும். சாதாரண மனுஷங்களாலயோ இல்ல மத்த கிரகத்தை சேர்ந்தவங்களாலயோ அவ்வளவு சுலபமா முடியாதுல்ல. ஆனா இதுங்களால எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா போக முடியும். இந்த ஆன்டி லைஃப் அடையணுங்கிறதுக்காக முக்கியமான காரணமே இதுதான். இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் எல்லா கிரகத்திலும் இருக்காது. இதுக்கு முன்னாடியே டார்க் சைடு பூமிக்கு வந்தப்ப இதை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பூமி பாதுகாவலர்கள் சங்கு மேலேயே மிதிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. இவனும் மயங்கிட்டான்ல, அதனால நம்ம வந்துட்டு போனது எந்த கிரகம்னு இவனுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இவன் 1,00,000 கிரகங்களை அழிச்சு மாபெரும் அரசனா மாறி இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்போ இவன் உடம்புக்கு கவசம் எல்லாம் போட்டிருக்கான்ல, அதுக்கான காரணம் இவன் வாங்கின குத்து தான். எங்கெங்கெல்லாம் அடிச்சானோ அங்கங்கிறதெல்லாம் பயங்கரமா பவர்ஸ் எடுத்திருக்கான். சரியா, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இங்க இவங்க ஒரு இடத்துக்கு வர ப்ரூஸ் உருவாக்கிட்டு இருக்கிற ஃபிளைட்டை பார்த்துட்டு சும்மா அசந்து போயிருவான். ஆனா இதை வேலை செய்ய வைக்கணும்னு சொல்ல உடனே பெட்டகத்தை நடுவில் வச்சு ஒரு மீட்டிங்க போடுறாங்க. விக்டர், என்னோட டேட்டாவில் ஒரு முக்கியமான டார்க் ஸ்பாட் ஒன்று இருக்கு. அது மூலமா மற்ற 2 பெட்டகங்கள் இருக்கிறத என்னால உணர முடியுது. அதுங்க இப்போ ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல உடனே இவங்க அதோட இருப்பிடம் எங்க இருக்குன்னு தெரியாத வரைக்கும் நம்மளால தாக்குதல் நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. டயானா, நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெஃபன் வோல்ஃப் மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல. ஆக்சுவலி ஒருத்தரை பார்த்திருக்கேன்னு சொல்ல வர பாரி, அது சூப்பர்மேன்னு சொல்றான். விக்டர், அவங்களால இந்த 3வது பெட்டகத்தை உணர முடியுமே தவிர பார்க்க முடியாதுன்னு சொல்ல, நாம ஏன் இதை அழிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நெருப்பு பட்டால அழிஞ்சு போகல, என்ன செஞ்சா அழியும்னு தெரியாது. அக்வாமேன், எனக்கு ஒரு சந்தேகம் விக்டர், நீ ஏன் இதால உருவானவன் தான், நீ ஏன் அவங்களுக்கு வேலை செய்யறதுன்னு நாங்க யோசிக்க கூடாதுன்னு கேட்க, அது ஒரு மிகப்பெரிய கதை. 2ஆம் உலக போர் அப்போ நாசிஸ் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது ஹிட்லர் கிட்ட தான் கொண்டு போக நினைச்சாங்க. ஆனா இது வெறும் குப்பை தான் 70 வருஷமா சும்மாவே பூட்டி கிடந்துச்சு. அப்ப சைலிஸ்னு ஒருத்தர் சூப்பர்மேன் ஷிப்பை ஆராய்ச்சி பண்ணப்பதான் இந்த ஆப்ஜெக்ட் 61982 இவருக்கு கிடைச்சது. இது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்பதான் சூப்பர்மேன் ஷிப் இது ரெண்டுமே ஏலியன் டெக்னாலஜி தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பெட்டகம் 1000 வருஷம் தூங்கிட்டு இருந்ததால அது எப்படி எழுப்புறதுன்னு ஒரு தியரியை கண்டுபிடிக்க நினைச்சாரு. அப்போதான் நான் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்தேன். இவரு அதை வச்சு ஏதோ ஆராய்ச்சி செய்ய, அது மூலியமா தான் எனக்கு இந்த உருவம் கிடைச்சது. அவர் அந்த சக்தியை பயன்படுத்தி தான் என்ன உயிர் பிழைக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் நான் இப்படியான. ஆனா அந்த பெட்டகம் மறுபடியும் அமைதியாகிருச்சு, மறுபடியும் எழவே இல்ல. இதை செஞ்ச சைலஸ் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான் சொல்ல பாரி, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க அப்பா இதை வச்சு உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரான்னு கேக்குறான். ஆமா, இதுக்கு நல்ல
நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது. ஆனா அது யாருக்காக வேலை செய்யணும்னு நினைக்குதோ அவங்க மாஸ்டரை மறுபடியும் உருவாக்க உதவி செய்யுதுன்னு சொல்றான். உடனே இவங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கான சக்தி இருக்குதான்னு கேமராவை சுத்து பேரி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த கொடுமையை நான் கண்டிப்பா என் வாயால சொல்ல முடியும்னு சொல்றான். அதாவது சூப்பர்மேனை திரும்ப உயிரோட கொண்டு வரது. அப்படி இங்க லூயிஸை காட்டினா இவளை பார்க்க கிளார்க்கோட அம்மா வந்திருக்காங்க. இவ கிளார்க் இறந்து போன சோகத்துல இருந்து மீளவே இல்லைன்னு இவங்களுக்கு தெரிய வர இவளை சமாதானம் செய்ய தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா இவங்க எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யா, நீ உனக்கான வாழ்க்கையை மட்டும் வாழுன்னு சொல்லிட்டு போக இவளே ஒரு மாதிரி கலங்கி போயிருவா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க உருமாற இது யாரான்னு பார்த்தா மார்ஷியன் மேன்ஹண்டர். இங்க டயானா பெட்டகம் விக்டரை திரும்ப கொண்டு வந்திருக்கு. அவனை சாக விடலன்னு சொல்ல பேரி நாம இதை முயற்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும், அவர் திரும்ப வந்தா நமக்கு தானே நல்லதுன்னு சொல்றான். ஒருவேளை அவன் எல்லாம் மீறிட்டா என்ன செய்யறதுன்னு கேட்க அவன் இந்த பெட்டகம் பாத்துக்கும்னு சொல்றாங்க. ப்ரூஸ் அது மட்டும் இல்ல, விக்டரோட அப்பா பெட்டகத்தை முதல் ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்டெஃபன் வுல்ஃப் இங்க வரல. ஏன் அப்போ சூப்பர்மேன் உயிரோட இருந்தான்னு சொல்ல பேரி அப்படின்னா அவங்க சூப்பர்மேனை பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்கறான். ப்ரூஸ் அது 100% உண்மைதான். இப்போ நாம 5 பேர் இல்ல 6 பேர், சூப்பர்மேன் இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல இனிமேதான் அதிரடி ஆரம்பம். பாகம் 5 எல்லாருமே அரசரின் குதிரைகள். அதுக்கப்புறம் இவங்க வந்து சூப்பர்மேனோட பாடியை தோண்டிட்டு இருக்க பேரி அவரு தான் என்னோட ஹீரோன்னு சொல்றான். இந்த பக்கம் டயானா ஒரு அட்லாண்டியன் அமேசான் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்களான்னு கேட்க நான் பாதி அட்லாண்டியன் தான் சொல்றான். ஆமா நம்ம கடைசியா பேசி எத்தனை வருஷம் இருக்குதுன்னு கேட்க யாருக்கு தெரியும், அமேசான்ஸை விட நான் அதிகமா அட்லாண்டியன்ஸை வெறுக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இவ என்னோட அனுபவத்துல வெறுப்பு எதுக்குமே உதவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல இந்த பக்கம் பேரி டயானாவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். உடனே விக்டர் அவங்க ஒன்னை விட 5000 வருஷம் பெரியவங்கன்னு சொல்ல இங்க ஆல்ஃபிரட் அந்த ஃபிளைட்டை ரெடி பண்றதுல கொஞ்சம் சொதப்பல் நடந்துகிட்டே இருக்கும். ப்ரூஸ் சரி விடுங்க பொறுமையா செய்யுங்க, என்ன நேரம் இல்லை அவ்வளவுதானே பாத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பர்மேனோட உடலை அவரோட ஷிப்புக்கு கொண்டு போனா அது தானாவே அவர்கிட்ட பேசும்னு சொல்ல ஆல்ஃபிரட் ஒருவேளை நீங்க செய்யறது தப்பா இருந்தா என்ன செய்வீங்க ப்ரூஸ், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் உருவாக்கி இருக்கீங்க, சூப்பர்மேன் இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்க, அதை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் தப்பா போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும், அவரை தடுக்க உங்க டீம் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு இவன் இந்த உலகத்தை காப்பாத்த என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்யறதுக்கு முயற்சி செய்யறேன், இப்போ இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல அங்க பாடிய வண்டியில ஏத்துறாங்க. இங்க இவங்க எல்லாரையும் குவாரண்டைன்ல வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல சைலஸும் கிளம்புறாரு. இங்க ஹீரோஸ் எல்லாரும் சூப்பர்மேனை உயிரோட கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பேரி சோல்ஜர் கெட்டப்ல உள்ள போக பார்க்க சைபர்க் ஹேக் பண்ணி ஐடி கிளியரன்ஸ் கொடுத்து உள்ள அனுப்புறான். அங்க சைலஸ் லேபுக்கு வர ரயன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்றான். இங்க பேட்மேன் உள்ள வந்து எல்லாரையும் வெளியே அனுப்ப சொல்ல சைபர்க் டேஞ்சர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறான். உடனே எல்லாரும் துண்டக்கான துணியா காணாம வெளியே ஓடுறாங்க. ஆனா சைலஸ் மட்டும் இது தப்பான அலாரமா இருக்கும்னு சரி செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் மக்களோட நம்ம ஆளுங்க உள்ள வர அங்க சைலஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சிடறாரு. உடனே செக்யூரிட்டி கால் பண்ணி இது அலாரம்னு சொல்ல போவாரு. ஆனா இவங்க வரத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்றுவாரு. அப்ப செக்யூரிட்டி வாக்கி டாக்கில கூப்பிட சைலஸ் இது சரியான அலாரம் தான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், யாரையுமே உள்ள இருக்க விடாதீங்க, உடனடியா வெளியே ஏதுங்கன்னு சொல்றாரு. விக்டரும் தலையாட்ட இவரும் வெளியே போயிடுறாரு. உள்ள இவங்க பாடியை கொண்டு போக சூப்பர்மேன் ஷிப் இவரை ஸ்கேன் பண்ணி அவனோட சூட் எல்லாமே தானா வெளியே வருது. அங்க லூயிஸ் கிளார்க் பயங்கரமா மிஸ் பண்ண அவனோட இடத்துக்கு கிளம்புறான். இங்க சூப்பர்மேனோட பாடியும் அவன் அப்பா போட்டோவையும் தூக்கிட்டு போய் அந்த ஜியோமெட்ரிக் லிக்விட் திரவத்துக்குள்ள வைக்க விக்டர் சிஸ்டம் ஆன்லைனுக்கு கொண்டு வரான். ஆனா இது வேலை செய்ய போதுமான அளவுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொல்ல ஃபிளாஷ் என்னால இதை செய்ய முடியும், என்னோட வேகம் அதுக்கு முழு சார்ஜை கொடுக்கும், கரண்ட்டை ரொம்ப சுலபமா உருவாக்க முடியும்னு சொல்ல பேட்மேன் சரி அதையே செய்யணும் சொல்றான். வெளியே லூயிஸ் சூப்பர்மேன் சில கிட்ட வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க, உள்ள எல்லாமே தயாரா இருக்கு. வெளியே இருந்த லூயிஸும் அங்க இருந்து கிளம்பிடுறான். உள்ள விக்டர் இந்த ஷிப் இப்படி செய்யாதீங்கன்னு கெஞ்சுது, இதோட முடிவு கண்டிப்பா எதிர்மறையா தான் இருக்கும்னு சொல்லுது. ஸ்டெஃபன் வுல்ஃப் இங்க வந்துருவானோ பயப்படுதுன்னு சொல்ல பேட்மேன் இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே ஆரம்பின்னு சொல்றான். இவனும் ஆரம்பிக்க அப்ப இவனுக்கு ஒரு விஷயம் வருது. அதுல பார்த்தா இந்த பெட்டகம் சக்தியை வெளிப்படுத்தி பூமியை அழிஞ்சு போன மாதிரியும் டார்க் சைடு இங்க இருக்கிற மாதிரியும் அக்வாமேன் இறந்து போன மாதிரியும் வண்டர் வுமன் இறந்து போன மாதிரியும் சூப்பர்மேன் கையில எலும்பு கூட வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க டார்க் சைடு வந்து அவனையும் தனக்கு கீழே வேலை செய்யற பாராடிமனா மாத்தின மாதிரியும் தெரிய இவன் அதை பார்த்துட்டு நோன்னு கத்துவான். உடனே அது பிளாஷ்க்கு அதுக்கு கோன்னு சொன்ன மாதிரி கேட்க பயபுல வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க தண்ணிக்குள்ள விழுந்த தாய் பெட்டகம் ரிவர்ஸ்ல வெளியே வர கரெக்டா பிளாஷ் வந்து அதை உள்ள அமுக்கி சக்தியை கொடுத்துருவான். அப்ப மிகப்பெரிய வெடிப்பை ஏற்பட்டு பெட்டகம் தனியா வெளியே வந்து இந்த பக்கம் விழுந்துருது. என்னடான்னு வெளியே அப்படி பார்த்தா சூப்பர்மேனுக்கு உயிர் வந்திருக்கும். இத லூயிஸும் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவா. இப்போ ஒரு சின்ன விஷயம் இல்லங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்டருக்கு ஒரு விஷயம் விழுந்துச்சுல்ல, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுல தாங்க அல்டிமேட்டான விஷயமே இருக்கு. ஆக்சுவலா விக்டருக்கு வந்த விஷுவல் பிளாஷ் அந்த தாய் பெட்டகத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த திரவத்துக்கு மேல அந்த பெட்டகம் ஆக்டிவேட் ஆயிருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி நடந்திருந்தா இந்த உலகமே டார்க் சைடோட ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனுக்கு மாறி இருக்கும். சூப்பர்மேன் அவன் கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம் பல இழப்புகள் ஏற்பட்டு இருக்கும். இந்த கொடூரத்தை பார்த்து தான் விக்டர் நோன்னு கத்துனா. ஆனா அது பிளாஷ் காதுல கோன்னு விழுந்ததால இவனே நேரா கிளம்பி வந்திருக்கான். அப்போ அந்த தாய் பெட்டகம் ரிவர்ஸ்ல வந்துச்சுல, அது இந்த ஆன்டி லைஃபை உருவாக்குறதுக்காக தான். ஆனா பிளாஷ் அது மேல இருக்கிறத பார்த்துட்டு யாரை கேட்டும் அவனை நீ மேல வந்தன்னு அந்த திரவத்துக்குள்ள அனுப்பி அதுக்கப்புறம் அதை சார்ஜ் பண்ண
பெட்டகத்தோட சக்தி வெளியே போகாம சூப்பர்மேனை மட்டும் உயிரோட கொண்டு வந்திருக்கு. அதனால ரியாலிட்டி எதுவுமே மாறல. ஒரு வேளை பிளாஷ் மட்டும் மேலேயே அதுக்கு சக்தி கொடுத்து இருந்தா கண்டிப்பா இந்த உலகம் டார்க் சைடுக்கு அடிமையா மாறி இருக்கும். ஆனா பிளாஷ் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியவே காப்பாத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இதை விட ஒரு அல்டிமேட்டான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னங்கிறது கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வரும். இப்போ சொல்ல வேண்டாம், ஓகேவா? நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். சூப்பர்மேனை பார்த்த போலீஸ் எல்லாரும் மறந்து போக இந்த பக்கம் சைலஸ் தாய் பெட்டகத்தை பாத்துறாரு. சூப்பர்மேன், என்னடா நம்ம செத்து தானே போயிருந்தோம், எப்பறா உயிரோட வந்தோம்னு ஒன்னும் புரியாம நிக்க நம்ம ஆளுங்க இங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இவனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட சூப்பர்மேன் கணக்கு இவன் தெளிவா தெரிய மாட்டான். எல்லாரையுமே ஸ்கேன் பண்றான். அப்போ விக்டர் மட்டும் வித்தியாசமா தெரிய சூப்பர்மேன் முறைக்கிறத பார்த்துட்டு சைபர்கோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிருது. இதால இவனோட கண்ட்ரோல் இல்லாம ஃபயர் பண்ண பூதம் கிளம்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒண்டர் உமன் அவன் மொத்தமா குழம்பு போயிருக்கான். நம்மள ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அப்ப அவன் பாறையை தூக்கி வீசுவான் பாருங்க. இவ அசால்ட் பண்ணிடுவா. அப்புறம் என்ன அட்டன் டைம்ல அக்வாமானுக்கும் ஒண்டர் உமனுக்கும் பங்கு குத்து விழுகுது. உடனே இவன் சாட்டையை வீசி பிடிச்சி உண்மையை நினைவுக்கு கொண்டு வரலாம்னு பார்க்க இவன் அசராம இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான். பின்னாடியே மத்தவங்களும் வந்து பிடிக்க பிளாஷ் இவனை சுத்தி ஓடி வருவான். அப்ப சூப்பர்மேன் இவனை திரும்பி பாப்பான் பாருங்க. ஆள் அப்படியே அரண்டு போயிருவான். உடனே இவங்களை தூக்கி வீச கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். சூப்பர்மேன் அடிக்க வர அப்போ எல்லாம் இவன் தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்துல இவன் சூப்பர்மேனை தள்ளி விட்டுட்டு இவன் வல்லாந்துற சூப்பர்மேன் லேசர் விட போயிடுவான். அப்பன்னு பார்த்து குறுக்க ஆர்மி கட்டைய கொடுக்க அவங்க ஜீப்பை புகைச்சு தள்ளிடுவான். அவங்களுக்கு சேதாரம் ஆயிரும். அப்ப பேட்மேன் வந்து அவங்கள வெளியே அமிச்சிட்டு இவங்கிட்ட வர இவனை பார்த்துட்டு சூப்பர்மேன் கொலை வெறி ஆயிடுவான். உடனே சைபருக்கு போய் தடுக்க யாரா நீ கோமாளின்னு தூக்கி அடிச்சு தூர வீசுவான் பாருங்க. தக்காளி கொளுத்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான். அப்ப பிளாஷும் அக்வாமானும் வர சூப்பர்மேன் ஜஸ்ட் விளைக்கிறவன் பிளாஷ் இவனுக்கு ஸ்பேரா போட்டு தூக்கிட்டு போயிடுவான் பாருங்க. ரகலதான். அப்ப ஒண்டர் உமன் வந்து பிரேஸ்லெட்ல அடிக்க பார்க்க இவன் வந்து தடுத்து மூஞ்சிலியோ ஒண்ணு முட்டுவான். இவன் அசராம திருப்பி அடிக்க ஆளுக்கு வலி வந்து கடுப்பாக்கி மேலே ஏறி உருளடியா படுக்க வச்சிருவான். அப்புறம் என்ன நேரா பேட்மேன் கிட்ட போய் லேசரை விட இவனோட கவசம் தாங்கும். ஆனாலும் சூடு தாங்க முடியாம கழட்டி போட்டுருவான். மறுபடியும் லேசரை விட கரெக்டா லூயிஸ் வந்துருவா. அவளை பார்த்த உடனே ஆள் அப்படியே சாந்தமாகிடுறான். அப்புறம் என்ன அவளை கொஞ்சிட்டு அங்க இருந்து பறந்து போக இங்க ஆர்த்தர் டேய் தானா தடுக்கி விழுந்த பயலேன்னு காண்டாவா பாருங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அண்ணா தன் பிளாஷ் சரண்டர் ஆயிடுவான். அப்படி பார்த்து போர்ட்டலை ஓபன் பண்ணி ஸ்டெஃபன் உல்ஃப் பெட்டகத்தை தேடி வர அது அங்க இருக்காது. எங்கடான்னு பார்த்தா சைலஸ் அதை தூக்கிட்டு வந்து எலக்ட்ரோ லேசர் முன்னாடி வச்சிருக்காரு. அப்ப ஸ்டெஃபன் வெல்ஃபேர கதவை உடைச்சிட்டு உள்ள வர பார்க்க இவரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவாரு. அப்ப விக்டர் அதிரடி என்ட்ரி கொடுத்து அப்பாவை பார்த்துட்டு வேண்டாம் அப்படி செய்யாதீங்கன்னு கதறுவான். என்னடான்னு பார்த்தா இவர் அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணதுல அந்த எலக்ட்ரோ லேசர் பெட்டக மேல பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனால மனுஷன் அப்படியே கரைஞ்சு போவாரு பாருங்க. விக்டர் அப்படி துடிச்சு போயிடுவான். ஸ்டெஃபன் வெல்ஃபும் பின்னாடியே இருந்து இவன் அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்புறம் என்ன இவன் போய் பெட்டகத்தை எடுக்க நம்ம ஆளுங்க வந்துருவாங்க. அவனும் போர்ட்டலை ஓபன் பண்ணி எஸ் ஆயிடுறான். விக்டர் தாங்க பாவம். அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை காப்பாத்தாம விட்டுட்டேன்னு கதற ஆர்த்தர் இதுக்கு தான் நான் பெட்டகத்தை எதிர்க்கிறது மோசமான விஷயம்னு சொன்னேன். இப்போ பாரு என்னதான் சூப்பர்மேன் திரும்ப வந்திருந்தாலும் அவனுக்கு தான் யாருங்கிறதே தெரியலன்னு சொல்றான். அதுக்கு பேட்மேன் இல்ல அவன் கண்டிப்பா நம்ம பழைய சூப்பர்மேன் தான். அவனுக்கு லூயிஸ் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்றான். லூயிஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஆக்வாமனுக்கு புரிய போட்டு வளர்க்குவாங்க. அது விஷயம் அப்படின்னா ஸ்டெஃபன் வெல்ஃப் எங்க போயிருக்கான்னு தெரியல. இப்போ நாம மட்டும் அவனை தடுக்கல 3 பெட்டகத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த உலகத்தையே அழிச்சிருவான்னு சொல்ல விக்டர் இல்ல 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 அது கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கோரை ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி உருவாக்க நினைச்சிருக்காருன்னு சொன்ன உடனே பேட்மேன் அது ஒரு தெர்மல் இமேஜிங் சிஸ்டம். இந்த பெட்டகத்தை அடையாளம் காட்டுறதுக்காக உங்க அப்பா அவரோட உயிரையே விட்டுருக்காரு. நாம உடனே என் இடத்துக்கு போய் சேட்டலைட் மூலமா பூமியை ஸ்கேன் பண்ணி வெப்பம் எந்த இடத்துல முரண்பாடா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். விக்டர் நம்ம உடனே செய்யறோம்னு சொல்ல பேரி ஆமா உங்ககிட்ட சேட்டலைட் இருக்குதான்னு கேட்ட உடனே 6 இருக்குதுன்னு சொல்லுவான் பாருங்க. ஆள் அப்படியே அரண்டு போயிருவான். இப்போ பாகம் 6 ஆரம்பிக்குது. இதோட பேரு தீய சக்திகளின் வெறியாட்டம். இங்க சூப்பர்மேன் வீட்டுக்கு வந்து அவன் அம்மா இல்லாத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இங்க இவங்க எல்லாரும் ப்ரூஸோட இடத்துக்கு வர ஆல்ஃபிரட் இவங்க டிசைனா இருக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போயிருப்பாரு. அப்புறம் என்ன இவங்க பூமியை ஸ்கேன் பண்ணதுல மாஸ்கோவுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வெப்பம் முரண்பாடா இருக்குன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்ல அங்க இதுக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால ஆர்மி கூட உள்ள போக மாட்டாங்க. இதை வச்சு பாக்குறப்ப அவனோட பேச உருவாக்குறதுக்காக ரேடியேஷனை உருவாக்கி இருப்பானு தோணுது. ஒண்டர் உமனை தாய் பெட்டகத்தை வெடிக்க வச்சு பிரிக்க முடியாது. அதோட சக்தியே அதோட பிணைப்பு தான். அதனால உள்ள இருந்து தான் தாக்கணும்னு சொல்ல விக்டர் அப்படின்னா நான் அதோட பலகீனத்தை கண்டுபிடிச்சு அதை பிரிச்சிடலாம்னு சொல்றான். அதுக்கே நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நீ எது கூட முதல்ல உனக்கு தெரியலன்னு நினைக்கிற விக்டர். அது பல மில்லியன் வருஷங்கள் பழமையானது. அது உன்னோட பலகீனத்தை கண்டுபிடிக்கும். உன்னோட பயத்தை வச்சு உன்னே அழிச்சிடும்னு சொல்ல இப்போ இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? ஒருவேளை நான் எதுவும் செய்யலன்னா நம்ம எல்லாருமே இறந்து போயிருவோம். இப்ப எனக்கு நீ எதுவும் இல்ல டயானா, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றான். உடனே பேரி அங்க ஏகப்பட்டது கூட நம்ம சண்டை போட வேண்டியது வரும். அதுங்க எல்லாம் ஏற்கனவே பல உலகங்கள் அழிச்சிருக்குதுங்க. நாம எப்படி சமாளிக்க போறோம்னு கேட்க ப்ரூஸ் நம்ம ஒன்னா சேர்ந்து சங்கு உதவும்னு சொல்றான். இங்க சூப்பர்மேன் அப்படியே ரசிச்சுட்டு இருக்க அப்போ அம்மா வந்துருவாங்க. அவங்க இவனை பார்த்துட்டு அப்படி பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. பின்ன இறந்து போன பிள்ளைய பார்த்தா எந்த அம்மாவுக்கு தான் சந்தோஷம் இருக்காது. கிளார்க் அவங்க என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க
எடுக்க போறேன்னு சொல்றான். இங்க விக்டர் ப்ரூஸ் ரெடி பண்ற ஃபிளைட்டை பார்க்க அப்படியே இந்த பக்கம் ஆர்த்தரும் ஃபிளாஷும் பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் தெரியுது அக்வாமேனுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிறது பொறுப்பு இருக்குதுன்னு. யாருக்கு தான் இருக்காது. இந்த பக்கம் பார்த்தா ப்ரூஸ் ஒரு மாதிரி டல்லா ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். டயானா வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்க எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு, இது ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி இருந்துச்சு, இந்த உலகத்தோட முடிவு தான் இது, பேரி இங்கதான் இருந்தான், அவன் என்ன சொல்றான்னா லூயிஸ்ல இருந்தா நமக்கான சாமின்னு சொல்றான். அதுக்கு இவ ஆமா அவதான சூப்பர்மேனுக்கான சாவின்னு சொல்ல இல்ல இது அதுக்கும் மேல என்னமோ இருக்குமோன்னு தோணுது, ஆனா அது நல்லதுக்கு மட்டும் இல்லன்னு சொல்றான். அப்ப ஆல்ஃபிரட் மாஸ்டர் ப்ரூஸ் இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல என்னடான்னு வெளியே பார்த்தா விக்டர் இவனோட ஃபிளைட்டை பறக்க வச்சிருப்பான். அப்புறம் என்ன இவங்க அதுல ஏறி கலவரத்துக்கு கிளம்ப இங்க ஸ்டெஃபன் உல்ஃப் தாய் பெட்டகத்தை ஒண்ணு சேர்க்கிற வேலையை ஆரம்பிச்சிருவான். இதோட வெளிப்பாடு அமேசான்ஸ் அட்லாண்டிஸ் மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இங்க இவங்க சேட்டலைட் மூலமா அவங்க ஏதோ ஒரு ஷீல்டை உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. நேரடி தாக்குதல அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஷீல்டை உடைச்சா மட்டும்தான் பெட்டகத்துக்கிட்ட போக முடியும். ஒரு முறை விக்டர் பெட்டகத்தை நெருங்கிட்டா போதும் பிளாஷோட வேகத்தை வச்சு, அதாவது இதுவரைக்கும் அவன் பார்க்காத வேகத்தை வச்சு இந்த ஷீல்டு அளவுக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் விக்டரை தொடணும். அப்போதான் விக்டரால தாய் பெட்டகத்தை பிரிக்க முடியும். இதுதான் இப்போ இவங்களோட திட்டம். இங்க சூப்பர்மேன் ஷிப்புக்கு வர சூட் எல்லாம் வெளியே வருது. அதுல இவன் பிளாக் சூட்டை போட்டுக்கிட்டு வெளியே வருவான் பாருங்க, செம்மையா இருக்கும். அப்படியே பறந்து போய் சூரியன் கிட்ட சக்தியை ஏத்திக்குவான். இப்போ இவன் எதுக்கு கருப்பு சூட்டு போட்டிருக்கானா, கருப்பு சூரிய ஒளியை அப்படியே அப்சர்வ் பண்ணும், இவனுக்கும் நிறைய சக்திகள் கிடைக்கும்ல, அதுக்காக தான். இங்க இவங்களும் ஸ்பாட்டுக்கு வர பேட்மேன் நான் போய் வேலையை முடிக்கிற வரைக்கும் காத்துருங்க, அதுக்கப்புறம் அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு போறான். எங்கடான்னு பார்த்தா பிளைட்டை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மிசைலை விட ஷீல்டுல ஒரே ஒரு ஓட்ட விழுகுது, ஆனா அது தானாவே முடிக்குது. இவங்க எல்லாரும் வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல நம்மாலே இது சும்மா ட்ரெய்லர் தாமா, இப்போ பாருங்க நீ ஏகப்பட்ட மிசைல் அனுப்புவான் பாருங்க, சொன்ன மாதிரியே ஷீல்டுல ஓட்டையை போட்டு உள்ள பூந்துருவான். அது மட்டும் இல்லாம அந்த ஷீல்டு உருவாக்கக்கூடிய டவரையும் அழிக்க அதுவும் மொத்தமா மறைஞ்சு போயிருது. காண்டான ஸ்டெஃபன் உல்ஃப் அவனை கொல்ல சொல்ல இதுங்களும் பறந்து போகுது. வெளியே பில்டிங் முதல்ல இவனோட ஃபைட் டேமேஜ் ஆகி போக நீங்க உங்க திட்டத்துல இருந்து எதுவும் மாறாதீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்ப ஜந்துக்கள் வர அதுங்களை பொசுக்கி தள்ளிட்டு சாரியான என்ட்ரி கொடுப்பாங்க. அப்ப சைடுல 2 அண்டா கொடுத்தாலும் அசராம தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். எல்லா ஜந்துக்களோட கண்ணு இவன் மேல மட்டும்தான் இருக்கும், இவனை விட்டாம சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் பீரங்கி கண்ணை வச்சு சுடுவான் பாருங்க, தக்காளி பில்டிங்கே செதறி போகுது. அதுல யூட்டன் அடிச்சு சுட்டுக்கிட்டே வருவான் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். அதையும் மீறி ஒண்ணு வண்டியில தூத்திக்க சும்மா வண்டியை திருப்புவான் பாருங்க, அதுக்கு போய் கம்பியில சுருக்கி செத்து போயிடும். அப்ப 2 ஓவர அட்டகாசம் பண்ண வண்டர் உமன் வந்து தட்டி தூக்குவா பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். அதுலயும் பில்டிங்கை உடச்சுக்கிட்டு வருவாங்க பாருங்க, செம்ம மாசம் இருக்குங்க. அப்ப அக்வாமேன் 2 தூக்கிட்டு போய் சரசம் பண்ண அதையும் அடிச்சு தூக்கிட்டு கீழே வருவான் பாருங்க, கரெக்டா சைபருக்கு பிடிச்சிருவான். மறுபடியும் அவனை தூக்கி வீச ட்ரைடன்ட்ட ஒரு ஜந்து மேல சொருகி அது மேலேயே டிராவல் பண்ணி பில்டிங் மூலமா வந்து கீழே லேண்ட் ஆவான் பாருங்க, பட்டாசா இருக்குங்க. அந்த பக்கம் சைபருக்கு தான் சும்மா கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பேட்மேனோட வண்டியை தாக்க ஆளு பறந்து போய் அங்க இருக்கிறவங்கள கொடூரமா சாக்கடிப்பான். இந்த பக்கம் அக்வாமேனோட ஆட்டம் தாங்க வெறி ஆட்டமா இருக்கும். அப்புறம் என்ன பிளாஷ் தன்னோட வேகத்துக்காக அசுர வேகத்துல ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் பேட்மேன் பெரிய குழாய் எடுத்து வண்டர் உமனை காப்பாத்திக்கிட்டு இருக்க இங்க ஆல்ஃபிரட்டுக்கு திடீர்னு அந்த இடமே அதிருது. என்னடான்னு பார்த்தா சூப்பர்மேன் வந்திருக்கான். ஆல்ஃபிரட் மாஸ்டர் கென்ட் நீங்க வருவீங்கன்னு ப்ரூஸ் சொன்னாருன்னு சொல்ல அப்படியே இங்க பார்த்தா ஆக்வாமேன் ஏய் கட்டுக்கோப்பு இல்லாத காட்டு பண்ணி என்ன ஞாபகம் இருக்குதான்னு நக்கல் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து சக்தியை வெளிப்படுத்துவாங்க பாருங்க, ஆளு சும்மா செதறி போய் விழுறான். எந்திரிச்ச இவன் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க வந்து ஒன்றரை மணி சேர்த்து வெறுப்பேத்த 3 பேரும் சேர்ந்து சும்மா தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிளாஷ் முழு வேகத்துல நெருங்க போக இந்த பக்கம் விக்டரும் பெட்டகத்துக்கிட்ட வந்துருவான். அப்ப ஸ்டெஃபன் உல்ஃப் வந்து இவனை தூக்கிட பின்னாடி இருந்த ஒண்டர் உமன் அவனோட பிரேஸ்லெட்டை ஷீல்டுலயே வச்சு அடிப்பா பாருங்க, பாலம் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துரும். அப்பயும் அவன் சைவா இருக்க பிடிக்க பார்க்க எங்கடியும் அவனை போறான்னு சாட்டை இழுத்து போட்டு கீழே படுக்க வச்சு வாய் மேலேயே மிதிக்கிறாங்க. ஸ்டெஃபன் உல்ஃப் உன் தங்கச்சிங்க அவங்க உயிருக்காக கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு இவளை டைவர்ட் பண்ணிட்டு அடிக்க போக பின்னாடியே ஆக்வாமேனையும் சேர்த்து அடிச்சு பறக்க விட்டதுல அவன் மேல சுவரு விழுற மாதிரி போயிடும். அப்ப இவ குறுக்கு புந்து காப்பாத்திடுவா. மேல விக்டர் தாய் பெட்டகத்தை பிரிக்கிற வேலையை ஆரம்பிக்க ஸ்டெஃபன் உல்ஃப் இது டார்க் சைடுக்காக ஓங்கி அடிக்க சூப்பர்மேன் குறுக்க வந்து நிப்பான் பாருங்க, தக்காளி தெரிக்கும். அப்புறம் என்ன கொய்யால யாரும் மேல கையா வைக்கிறேன்னு 8 நெஞ்சு மேலேயே உதைக்க ஆளு தெரிச்சு போய் விழுகிறான். இதுக்கு மேல லேசர் வர்றது என்ன பங்கு குத்துறது என்னன்னு அட்டி ஒண்ணு இட்டி மாதிரி விழுகுங்க. இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வாடி மாப்பிள்ள இன்னைக்கு நான் ஏன் கைவசம்னு பிரேஸ்லெட்டை வச்சு ஓங்கி அடிப்பா பாருங்க, ஆளு கதறிட்டு இருப்பான். பின்னாடி அக்வாமேன் ஒரு பக்கம் கொளுத்துனா இந்த பக்கம் சூப்பர்மேன் தூக்கிட்டு போய் அவனை வச்சு செஞ்சு லேசரை விட்டு கொம்ப உடைச்சிருவான். இங்க விக்டர் பிளாஷரை உள்ள கூப்பிட வெளியே இருந்த ஜந்து அவ்வளோ வேகத்திலையும் கரெக்டா இவன் வயிற்றுலயே சுத்துறது. இதால இவன் பங்கமா கீழே விடுகிறான். மறுபடியும் இவனை கொல்ல பார்க்க பேட்மேன் வந்து அந்த ஜந்துவை காலி பண்ணிடுவான். பிளாஷ் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதோ 2 செகண்ட்ல உள்ள வந்துருவேன், கமான் காயத்தை சரி பண்ணு, கமான் ஹீல் பண்ணு, வெரி ஹீல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இங்க சூப்பர்மேன் தான்
தான் போட்டு பேயடி அடிச்சுட்டு இருப்பான். ஒரு போர்ட்டல் ஓபன் ஆக இந்த பக்கம் டார்க் சைடு தெரியும் பாருங்க. பெட்டகத்திட்ட விக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே தாய் பெட்டகம் ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. இதால எல்லாமே அழிஞ்சு போக பிளாஷ் மட்டும் தன்னோட வைப்ரேஷனிங் பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். ஆனா பெட்டகத்துக்கு பக்கத்துல இருந்த எல்லா ஹீரோஸும் காலிங்க. உடனே பிளாஷ் முழு வேகத்தோட ஓட ஆரம்பிச்சு, அப்பா இப்போ என்ன நடந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். உங்க பையன் சூப்பர் ஹீரோஸ்ல ஒருத்தன்பா, அவங்கள பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நான் தான் ஸ்பீட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வேகமா ஓடுவான். அப்ப அழிஞ்சு போன எல்லாமே திரும்ப உருவாகி வருவான் பாருங்க. அல்ட்ரா லெவல்ல இருக்கும் போங்க, சொல்ல வார்த்தையே இல்ல. கம்ப்ளீட்டா பிளாஷ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டான். அது மட்டும் இல்ல, மொத்தமா ரியாலிட்டியா மாறும். பின்னாடியே அழிஞ்சு போன ஹீரோஸ் திரும்பி வந்துருவாங்க. அப்ப பிளாஷ் போய் விக்டரத்தோட டக்குனு இவன் வேற எங்கேயோ இருப்பான். அங்க பார்த்தா இவனோட குடும்பம் இருப்பான், கூடவே இவனும் இருப்பான். அம்மா இவனை பார்த்துட்டு, உடஞ்சு போன என் தங்கம் என்கிட்ட திரும்ப வந்துரு, நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு சொல்ல இவன் சைபார்க்கா மாறி, நான் ஒண்ணு உடஞ்சு போனவன் இல்ல, அதோட நான் ஒண்ணு தனியால் இல்லைன்னு தாய் பெட்டகத்தை பிரிப்பான் பாருங்க. தக்காளி வேற லெவல்ல இருக்கும். தாய் பெட்டகம் இவனோட பலகீனத்தை பயன்படுத்திக்க பார்த்திருக்கேன். ஆனா இவன் அதையும் மீறி வெளியே வந்திருக்கான். உடனே சூப்பர்மேனை உதவி கூப்பிட 2 பேரும் சேர்த்து அப்படியே பிரிச்சு போட்டுருவாங்க. காண்டான ஸ்டெஃபன் வுல்ஃப் கத்தா பின்னாடியே அக்வாமேன் வாய் பேச விட்டாம அப்படியே சொருகிறான். அப்ப சூப்பர்மேன் வந்து பஞ்ச் பண்ண ஒண்டர் உமன் பறந்து வந்து அவன் தலைய தனியா வெட்டி டார்க் சைடுக்கு அனுப்புவாங்க பாருங்க. மரட்டல் சீனுங்க இதெல்லாம். அவன் ஸ்டெஃபன் வுல்ஃபோட தலைவே புசுக்குன்னு உரசப்படுவான். நம்ம ஆளுங்க தம் இருந்தா இங்க வந்து பாருன்னு செம்ம கெத்தா நிக்க போர்ட்டலும் க்ளோஸ் ஆகிருது. டார்க் சைடு தான் இதுல செம்ம வெறி ஆகிருவான். அப்ப டெசார்ட், நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல ஸ்டெஃபன் வுல்ஃப் தோத்துருவானு. மாஸ்டர், தாய் பெட்டகம் இப்ப பிரிஞ்சு போச்சு, இப்ப நம்ம எப்படி உங்களோட தலை சிறந்த பரிசு அடைய போறோம்னு கேக்குறான். அதுக்கு இவன் ஆன்டி லைஃப கண்டுபிடிச்சாச்சு டெசார்ட், போர்க்கப்பல தயார் செய், அதை நான் அடையறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக, அப்ப சுத்திலையும் பார்த்தா மிகப்பெரிய படையே இருக்குதுங்க இவனுக்குன்னு. அப்படியே பூமியில பார்த்தா இவங்களும் போஸ் கொடுக்க, அப்ப பிளைட்டும் வந்துருது. இப்போ படத்தின் இறுதி உரை. இங்க விக்டர் தான் உடச்சு போட்ட டேப் ரெக்கார்டை சரி பண்ணிட்டு அவன் அப்பா பேசினதை கேட்டுட்டு சந்தோஷப்பட, அங்க ஆர்தர் நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அக்வாமேன் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. அதோட மேராவையும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போவான். இங்க சைலஸ் கூட வேலை செஞ்ச ரயன் இப்போ நானோ டெக்னாலஜியோட டைரக்டர் ஆயிடுறான். அப்ப அங்க ப்ரூஸ் அவன் இடத்துக்கு வந்து இதை நம்ம மறுபடியும் புதுப்பிக்கணும்னு சொல்ல, இங்க பேரக்கு வேலை கிடைச்சிருக்கிறத பார்த்துட்டு அப்பாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்படி இந்த பக்கம் பார்த்தா கிளார்க், அம்மா பேங்க்ல இருந்த வீட்டை எப்படி மீட்டேன்னு கேட்க, ரொம்ப சிம்பிள், அவன் முடியாதுன்னு சொன்னா நான் பேங்கே வாங்கிட்டேன்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஆடு பித்தா பித்தான்னு முடிப்பான். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிய அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர்மேனும் கிளம்புறான். அப்படியே அடுத்த சீன்ல ஜெயில காட்டினா கைதிகள் எல்லாரும் எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஆனா லெக்ஸ் லூத்தர் மட்டும் வெளியே வராம இருக்க, ஆபீசர் கத்தி கத்தி பார்த்துட்டு நேரா அவன் கிட்டயே போறான். அப்போ இந்த பைப்ல பின்னாடி திரும்பி பைத்தியம் மாதிரி சிரிக்க, அப்ப பார்த்தா இவன் லூத்தர் இல்ல. உடனே ஆபீசர் டேஞ்சர் அலாரம் அடிக்க, அப்படியே இன்னொரு கப்பலை காட்டினா அங்கதான் லூத்தர் இருக்கான். இவனை பார்க்க டெத் ஸ்ட்ரோக் வந்து, எனக்கு தேவையான ஏதோ ஒரு தகவல் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன். ஆமா அது என்னன்னு கேட்க, ஆமா நான் சொன்னேன் இல்ல, இப்ப எதுக்கே காலாவதியான காண்டம் இருக்க மாதிரி கடுப்பா இருக்க, ஆக்சுவலி உனக்கு பேட்மேன் வேணும்னா என்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அவனோட உண்மையான பேர் ப்ரூஸ் வெயின்னு சொல்லுவான் பாருங்க. பட்டாசு தான் பாருங்க. போச்சா சோனமத்தா உண்மை தெரிஞ்சு போச்சா. அப்படியே அடுத்த சைடுல பூமியை காட்டினா அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் நடைமுறைக்கு வந்து எல்லாமே சுடுகாடா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாராடிம ஜந்துகளா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்மேனு, மேரா, சைபார்க், டெத் ஸ்ட்ரோக்னு எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே ஒண்டர் உமனே இறந்து போயிட்டா, அக்வாமேனும் இறந்து போயிட்டான். அதுக்காக மேரா அவனை கொல்லாம விட மாட்டான்னு பழிவாங்க விருகொண்டு துடிக்க, பேட்மேன் இப்போ நம்ம அமைதியா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றான். அதுக்கு இவன், நீ விரும்பினவங்க உன் கண்ணு முன்னாடி செத்து போயிருந்தா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அப்போ ஜோக்கர் சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஏய் பாப்பா, அவனுக்கு அந்த வலி எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனும் இறந்திருக்கான், ஒரு அப்பாவை ஒரு அம்மாவை. அடுத்துன்னு சொல்ல போக பேட்மேனை சொல்ல போற வார்த்தைய பார்த்து சொல்லுன்னு சொல்றான். ஆனா ஜோக்கர் அதை கேட்காம வளர்ப்பு மகன் சொல்ல பேட்மேன் செம்ம விரியாகிருவான். அந்த வளர்ப்பு மகன் வேற யாரும் இல்ல, ராபின் தான். ஜோக்கர், நீ இன்னும் எத்தனை சாவதான் பாப்பா பேட்மேன் கேட்க, நான் ஏற்கனவே உள்ளுக்குள்ள செத்துட்டேன், எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை மீறணும்னு வெறியாக. உடனே ஜோக்கர், என்ன செய்வே ப்ரூஸ், என்ன செய்வே, எனக்கு ஒன்னுடுவியா, அது ஒன்னால முடியாது ப்ரூஸ், நான் உனக்கு தேவை, இந்த உலகத்தை பழையபடி மாத்துறது நான் உனக்கு தேவை, அவளை நீ தான் சாக விட்ட, பாவம் லூயிஸ் லேன். ஆமா எத்தனை டைம் லைன்ல தான் நீ உலகத்தை அழிப்ப, ஏன்னா ஒன்ன நீ ஏன் கொண்டுக்க மாட்டேங்கிற, இப்போ நான் தான் பெரியவன், உன்கிட்ட இந்த கார்டு ஜோக்கர் கார்டு இது இருக்கிற வரைக்கும் இப்போதைக்கு இந்த யுத்தம் நிற்கும், நீ இதை கிழிச்சு போட்டுட்ட, சோழி முடிஞ்சது. ஆமா ஏன் ஒரு பெரிய செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு குட்டி பையனை அனுப்புனு கேட்க பேட்மேன், இது உனக்கு விளையாட்டா தெரியுதா, நீ பேசிட்டு இருக்கிறவன் என் மடியிலே இறந்து போனான், இதே மாதிரி தான் ஹார்லி குயினை நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனும் ரத்த
வெள்ளத்துல இறந்து போனா. அவ கடைசி மூச்சுக்காக என்கிட்ட கெஞ்சினா, நான் உன்னை கொன்னு தப்பு செய்யாதன்னு. நீ மட்டும் இப்படியே பேசிட்டு இருந்தா நான் உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். ஆனா நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நினைக்கிறேன்னு ஜோக்கரோட கார்டை எடுத்துக்கிறான் டெத் ஸ்ட்ரோக். அது சரி, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னு கேட்க, அவனுக்கு தெரியாத இடத்துல மறைஞ்சு இருக்க போறோம்னு சொல்லி வாய மூடல விக்டர் அவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றான். யாரான்னு பார்த்தா அப்ப சூப்பர்மேன் வந்து லேண்ட் ஆவான் பாருங்க. அவன் ப்ளூ கலர்ல சூட்ல இருப்பான், கண்ணு சிகப்பா மாறி இருக்கும். எல்லாரும் மரண வீதியில இருக்க ஜோக்கர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. தலைவன் எப்பவுமே கெத்துதாங்க. இதை பார்த்துட்டு ப்ரூஸ் அலறி அடிச்சுட்டு இருந்திருக்கேன். இப்போதான் தெரியுது இது எல்லாமே வெறும் கனவுன்னு. ஆக்சுவலா முதல் முறை பிளாஷ் பெட்டகத்தை திரவத்துக்குள்ள அனுப்பி உலகத்தை காப்பாத்தினான்ல, அந்த நேரத்துல ஒரு அல்டிமேட்டான விஷயம் கிளைமேக்ஸ்ல இருக்குன்னு சொன்னான்ல, அது என்ன தெரியுமா? அன்னைக்கு ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் நடந்த விஷுவல் சைபார்க்கு மட்டும் தெரியலங்க, நம்ம ப்ரூஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது இவனை பாதர் பண்ணி இருக்குதுங்க. அதனாலதான் இவனுக்கு அடிக்கடி இந்த கனவு வந்திருக்குது. ஏன்னா இவனுக்கு வில் பவர் அதிகம் இல்ல, அதோட பாதிப்பு தான் இது. எப்பவுமே ப்ரூஸ் கெத்து பீசுதான் போங்க, பயவில் அடிச்சுக்கவே முடியாது. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு போய் பார்த்தா மார்ஷியன் வந்திருக்கான். டார்க் சைடு திரும்ப வருவான்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் இங்க தான் எங்கேயோ இருக்கு. அவனுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிக்கணும். போர் வரப்போகுது ப்ரூஸ், நான் இங்க உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றான். ஓ ஐம் சாரி, ஆமா நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்க, எனக்கு பல பேர் இருக்கு. பூமியை சேர்ந்த பாதுகாவலர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்தேன். அது நீ இல்லாம நடந்திருக்காது ப்ரூஸ். உங்க அப்பா அம்மா ஒன்னு நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவாங்க. நம்ம தொடர்ந்து டச்லயே இருப்போம். எப்படி ஆபத்து வர போறதுல ஒன்னா சேர்ந்து தான் சமாளிக்க போறோம். அப்புறம் சில பேர் என்ன மார்ஷியன் மேன் ஹண்டர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போக, ப்ரூஸ் புது டீம் மெம்பரா நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு போறான். அந்த பக்கம் மார்ஷியனும் பறந்து போறான். இதோட படமும் முடியுது. சோ गाइस, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ गाइस, பாய்.